கிரிக்கெட் யுனைடெட் தமிழ் நேரில் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க கீகா. ஸோ இன்னைக்கு ஐபிஎல் 2026க்கான ஆப்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதை பத்தின நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம இந்த படக்கலம் எபிசோட்ஸ்ல பார்த்துட்டு வந்திருக்கோம். ஆப்ஷனுக்கு முன்னாடி ரீடென்ஷன்ஸ், ரிலீஸ் அண்ட் ரீடென்ஷனுக்கு முன்னாடி, ரிலீஸ் அண்ட் ரீடென்ஷனுக்கு அப்புறம் இப்போ ஸ்குவாட் எல்லாம் பில்ட் ஆயிருக்கு. ஸோ ஒவ்வொரு டீமும் அவங்களுடைய ஸ்குவாட்ஸை அடுத்த வருஷத்துக்கான ஆப்ஷனுக்கு பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் ஒரு டீடைல்டு ஓவர்வியூ நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நம்ம ஹெச்பி ப்ரோ கூட. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. 11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி. மேட்ச் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஆக்ஷன்லாம் நல்லபடியா போச்சுன்னு நினைக்கிறேன். சில பல கோடிகள் புரண்டிருக்கு. அதே மாதிரி சில யங்ஸ்டர்ஸ் வாங்கப்பட்டிருக்காங்க. அதை பத்தி நம்ம பேசியிருந்தோம் அதுக்கு முன்னாடி. ஸோ ஒவ்வொரு டீமா நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த டீம்ஸுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கேம் மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்க வந்து ஒரு நம்பர் கெஸ் பண்ணுங்க. அந்த நம்பருக்கு எந்த டீம் வருதோ அந்த டீம்ல இருந்து தான் அந்தந்த டீமை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அது வந்து ஒரு ரேண்டமா தான் ஒரு டீமா பார்க்க போறோம். ஸோ 1ல இருந்து 10க்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் சொல்லுங்க. எந்த டீம் வருது, எந்த டீமோட ஸ்டார்ட் பண்ண போறோங்கிறது பார்க்கலாம். 5. ஸோ எடுத்த உடனே நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சில ஸ்பாட்ஸ் தேவைப்பட்டு இருந்துச்சு. மிடில் ஆர்டர்ஸ் ஃபுல்லா ஸ்டாக்டா இருந்துச்சு. டாப்ல ஒரு 2 ஸ்பாட் தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி பாட்டம் பவுலிங் யூனிட் அங்க தேவைப்பட்டுச்சு ஸ்பாட்ஸ். ஓவரால் ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நம்ம முன்னாடி நம்ம பேசியிருந்தோம். நம்ம 2 பேர் தான் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ரிலீசஸ் அண்ட் ரீடென்ஷனுக்கு அப்புறம் நம்ம பேசியிருந்தோம் நினைக்கிறேன். மிடில் ஆர்டர் ஃபுல்லா இந்தியன் லைன் அப் ஃபுல்லா ஸ்டாக்டா இருந்துச்சு. நீங்க பாத்துட்டீங்கன்னா நிதிஷ் ராணா ட்ரேடிங் பண்ணியிருந்தாங்க. கருண் நாயர் இருந்தாரு, சமீர் ரிஸ்வி, அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகம், அக்ஷர் பட்டேல், இதுல ட்ரிஸ்டின் ஸ்டப்ஸ் ஒரு ஓவர்சி ஸ்லாட், இதுல டேவிட் மில்லரையும் உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் கேஎல் ராகுல வந்து நம்ம போன சீசன் மிடில் ஆர்டர்ல தான் நம்ம பார்த்தோம் இந்த டெல்லி கேபிட்டல்ஸ்ல. ஸோ இந்த டைம் டேவிட் மில்லர் உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கும் போது, அண்ட் ஆல்ரெடி ஏகப்பட்ட மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் டீம்ல இருக்காங்க அப்படிங்கும் போது இங்க இருந்தே வந்துருவோம். கேஎல் ராகுல் டாப் ஆஃப் த ஆர்டர் தான் ஆட போறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? அண்ட் ஸோ அந்த மிடில் ஆர்டர் எப்படி ஃபில் ஆகும், அந்த பேட்டிங் ஆர்டர் வந்து எப்படி ஃபில் ஆகும், உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்னுடைய அந்த பேட்டிங் ஆர்டரை பத்தி நம்ம பேசுவோம். ஸோ டேவிட் மில்லர் இங்க வந்ததுக்கோட முக்கியமான ரீசன், டேவிட் மில்லர் இங்க கொண்டு வந்தது முக்கியமான ரீசன் வந்து ராகுலை இவங்க வந்து டாப் ஆஃப் த ஆர்டருக்கு ப்ரொமோட் பண்றதுக்காக தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து அதனால தான் அவங்க நிதிஷ் ராணாவையும் கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ வந்து ராகுலுக்கு வந்து அது ஒரு ஃபுல் ஃப்ரீடம் வந்துடும். இப்போ நிதிஷ் ராணா, கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ், டேவிட் மில்லர், அக்சர் பட்டேல் இந்த ஒரு மிடில் ஆர்டர் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஃபுல் ஃப்ரீடம் கிடைச்சிடும். இவங்க கேஎல் ராகுல வந்து அவங்க டாப் ஆஃப் த ஆர்டர்ல ரொம்ப சக்சீட் பண்ணவர் கேஎல் ராகுல். டெல்லிக்கு அந்த மாதிரியான ஒரு ஓப்பனர் அவங்க டெஸ்பரேட்டா இருக்கிறாங்க. தவனுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒன்று ஓப்பனர் தேடல் இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா தவன் அவங்களுக்கு இருந்த அந்த 3 சீசனும் சக்சஸ்ஃபுல்லான சீசனா இருந்துச்சு. தொடர்ந்து பிளே ஆஃப்ஸ் போயினே இருந்தாங்க. தவன் மாதிரி ஒரு கேலிபர்ல ஒரு பிளேயர் இழந்ததுக்கு அப்புறம் டெல்லிக்கு வந்து அதுல இருந்து அவங்க சர்க்கிள் தான் சந்திச்சுன்னு இருக்காங்க. இன்னும் பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகல. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து கேஎல் ராகுல டாப் ஆஃப் ஆர்டர் அனுப்புறது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஸோ இங்க வந்து அங்க மில்லரை உள்ள கொண்டு வந்ததுனால அந்த ஒரு கொலாப்ஸ் நடந்தாலும் மில்லர் ஸ்டெடி பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை. மில்லர், அக்சர் பட்டேல், சப்ஸை வச்சு அவங்க வந்து ஏதாவது ஒரு டாப் கொலாப்ஸ் ஆனாலும் நிறுத்தி கொண்டு போகணுன்ற மாதிரி அவங்க வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது. இப்ப பார்க்கும்போது தான் டெல்லி வந்து த்ரெட்டனிங் சைடா தெரியுது. அந்த ஒரு பேட்டிங் ஆர்டரே பார்க்க நல்லா த்ரெட்டனிங்கா இருக்கு. இன்ஃபேக்ட் விப்ராஜ் நிகம் வந்து இங்க இம்பாக்ட் பிளேயரா வர்ற வாய்ப்புகளே அதிகமா இருக்குது. அதுவும் தேவைப்பட்டாதான் அவங்க கொண்டு வருவாங்க. இல்லைன்னா அவங்க அப்படியே விட்டுருவாங்க. வேற ஒரு பிளேயரை வச்சு அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி டாப் ஆர்டர்ல ஆக்சுவலா அவங்க டாப் ஆர்டர் தான் ஃபில் ஆகாம இருந்துச்சு. இப்ப கேஎல் ராகுல் டேவிட் மில்லர் உள்ள மிடில் ஆர்டருக்கு புஷ் பண்ணிட்டு கேஎல் ராகுல ஓபன் பண்ண போறாங்க. நம்பர் 2ல ஆட போறது யாரு? நம்ம அந்த ஓப்பனருக்கான தேடல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தோம். ஸோ கேஎல் ராகுலோட சேர்ந்து டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ஓபன் பண்ண போறது பத்தும் நிஷங்காவா இல்ல பென் டக்கெட்டா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல கேஎல் ராகுல் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் அப்படிங்கும் போது பத்தும் நிஷங்கா எனக்கு வந்து ஒரு ஓப்பனிங் ஆப்ஷனா நான் பாக்குறேன். இப்ப இருக்க ரீசன்ட் ஃபார்மை கன்சிடர் பண்ணும்போது ஐஎல் T20ல கலக்கிட்டு இருக்காரு. ஸோ அதே மாதிரி ஸ்ரீலங்காவுக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஏஷியா கப்ல ஒரு செஞ்சுரியா இருக்கட்டும், பல வருஷமா ஸ்ரீலங்காவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஒரு அண்டர் ரேட்டடாவே இருந்திருக்காரு.
இந்த வருஷம் அவருக்கு ஒரு ஐபிஎல் பீட், ஒரு ஐபிஎல் சைனிங் கிடைச்சிருக்கு அப்படிங்கும் போது நான் ஸ்ட்ரெயிட்டாவே ஓப்பனிங் சான்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். கேஎல் ராகுல் அண்ட் பத்தும் நிஷங்கா கோனா ஓப்பன் ஃபார் டிசி அப்படிங்கிற மாதிரி பாக்குறேன். ஸோ உங்களுடைய ஓப்பனிங் காம்பினேஷன் எப்படி இருக்க போகுது டெல்லி கேபிட்டல்ஸுக்கு? ஆக்சுவலா இங்க டெல்லிக்கு ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா, அவங்க 10 நிஷாங்கா கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்க மிச்சல் ஸ்டார் கூட இன்னொரு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலரை அவங்களால டை அப் பண்ணவே முடியாது. அவங்க டெல்லி வந்து இன்னும் ஒரு ஸ்டாக்கு கூட இன்னும் ஒரு ஓவர்சீஸ் பவுலர் கொண்டு போகணுன்ற மாதிரி அவங்க ஒரு எய்ம் வச்சிருந்தாங்கன்னா இது வந்து அடி வாங்கும். காம்பினேஷன்ல அங்க ஒரு சிக்கல் இருக்குது. பத்தும் நிஷாங்கா இவங்க கொண்டு வந்துட்டா இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலிங்ல வந்து ஸ்டார்க் மட்டும்தான், இந்த ஸ்டார்க்கை மட்டும்தான் அவங்க நம்பி போற மாதிரி இருக்கும். நான் எழுதி வச்சது வந்து நான் அபிஷேக் பவர்லுக்கு ஒரு ட்ரை கொடுப்பேன் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல. சப்போஸ் அவர் வந்து கிளிக் ஆகலைன்னா மேபி இந்த காம்பினேஷன் மாத்தம். ஏன்னா நான் வந்து அந்த ஸ்டார்க்கு இன்னும் ஒரு ஓவர்சீஸ் ஒருத்தர் வந்து இருந்தா கூட நின்னா சப்போர்ட்டிவா இருக்கும், டெல்லியோட பவுலிங் அட்டாக்கு இன்னமும் சாலிடா தெரியும்ன்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். நான் அபிஷேக் பவல் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா நான் கொண்டு போவேன். அதுக்கப்புறம் தான் மேபி மாத்துறது தான் மாத்துவேன் 10 நிமிஷம் தான். டெல்லியில உங்களுடைய பிளேயிங் 11 என்னவா இருக்கும்? அபிஷேக் பவலோட போற மாதிரி இருந்துச்சுன்னா பிளேயிங் 11 என்ன மாதிரி இருக்கும்? ஸோ கேஎல் ராகுல், அபிஷேக் பவல் 2 பேரும் ஓப்பனிங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நிதிஷ் ராணா அட் நம்பர் 3, கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ், டேவிட் மில்லர், அக்சர் பட்டேல். ஸோ அது வந்து டாப் 6 ஆகிடும். அசுதோஷ் சர்மா நம்பர் 7, கைல் ஜேமிசன். நானாக தான் சொல்லியிருந்தேன் நான். ஸோ கைல் ஜேமிசன் நல்லா தெரியும், இனிஷியல்ல ஸ்டார்டிங் ஓவர்ஸ் வந்து ஸ்விங்கு தாறுமாறா அவருக்கும் எடுக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அதனால கைல் ஜேமிசன் ஃபுல்லி ஃபிட்டா இருந்தா அவர் வந்து டெல்லிக்கு ஒரு நல்ல அசட்டா இருப்பாருன்னு என்னோட ஒரு அபிப்பிராயம். ஸோ கைல் ஜேமிசன் அட் நம்பர் 8, முகேஷ் குமார் 9, குல்தீப் 10, ஸ்டார்க் 11, இம்பாக்ட் பிளேயர் வந்து நட்ராஜன். ஓகே, என்னோட பிளேயிங் 11 ஆல்மோஸ்ட் சேம். பட் நான் வந்து பத்தும் நிஷங்கா ஓப்பன் பண்ணி ஒரு பிளேயிங் 11 நான் வச்சிருக்கேன். கேஎல் ராகுல் அண்ட் பத்தும் நிஷங்கா ஓப்பன். இங்க வந்து அபிஷேக் பவல் எனக்கு நம்பர் 3, அதுக்கப்புறம் நிதிஷ் ராணா, ஸ்டப்ஸ், மில்லர், அதுக்கப்புறம் அசுதோஷ் சர்மா. விப்ராஜ் நிகம் இங்க எனக்கு அன்பார்ச்சுனேட்லி இந்த காம்பினேஷன் மிஸ் ஆகிறாரு, அக்ஷர் பட்டேல். ஸோ இது வந்து என்னுடைய டாப் 7. அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ், சாரி, அகிப் நபின்னு ஒரு பிளேயர் எடுத்திருந்தாங்க. 8.2 crores அகிப் நபிக்கு போனாங்க. ஸோ இந்த டொமஸ்டிக்லயும் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் அவரு. ஸோ இவர்னால் நீங்க சொன்ன மாதிரி இந்த கைல் ஜேமிசனுடைய அந்த ஒரு அவரு கொடுக்கக்கூடிய அந்த ஏர்லி பவர் பிளே ஓவர்ஸ்ல, நியூ பால்ஸ்ல அவர் கொடுக்கக்கூடிய இம்பாக்ட வந்து அகிப் நபி வச்சு என்னால ஃபில் பண்ண முடியும். ஸோ அதனால ஒரு இந்தியன் ஆப்ஷன் அகிப் நபிக்கு போறேன். சையத் முஸ்டாக் அலி டிராஃபிலையும் சரி, ரஞ்சி டிராஃபிலையும் சரி சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். 8.75 crores அவங்க போயிருக்காங்க அப்படிங்கும் போது நான் அவரை வந்து ஸ்டேடாவே பிளேயிங் 11ல பிளே பண்ண வைப்பேன். ஸோ அவரு குல்தீப் யாதவ் ஒரு ஸ்பின் பவுலர். ஸோ அது போக 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நான் சொல்ல போனா முகேஷ் சௌத்ரி, அகிப் நபி அண்ட் மிச்சல் ஸ்டார்க், நட்ராஜன் இம்பாக்ட் பிளேயரா வந்துருவாரு. ஸோ இதுதான் என்னுடைய பிளேயிங் 11 இருக்க போகுது. ஸோ நீங்க வந்து அந்த ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட்டை வந்து கைல் ஜேமிசனுக்கு கொடுத்துருந்தீங்க 10 நிமிஷம்காக பதிலா. பட் நான் வந்து அந்த ஒரு இம்பாக்ட் நான் அகிப் நபிட்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். 8 crores மேல போயிட்டாங்க அப்படிங்கும் போது ஸ்டேடாவே ஹேமந்த் பதானி கொஞ்சம் பிரில்லியண்டா யூஸ் பண்ணுவாரு அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ டெல்லியை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னுடைய பிளேயிங் 11. ஸோ டெல்லி எப்படி பிரில்லியண்டா யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத பார்ப்போம் இந்த காம்பினேஷனை பேஸ் பண்ணி. ஸோ அடுத்த டீமுக்கு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 5 சொன்னீங்க, அடுத்த 5 தவிர வேற ஏதாச்சும் ஒரு நம்பர்? நம்பர் 9. நம்பர் 9, ஓகே. டிஃபெண்டிங் சாம்பியன் கரெக்டா இருந்தா ஓகே. நீங்க என்ன கெஸ் பண்ணீங்க? நானு போன வருஷம் அந்த டேபிள வச்சு இது போட்டியான்னு நினைச்சேன் நான். இல்ல ஆக்சுவலா நானே ரேண்டமா தான் போட்டேன். எனக்கே வந்து சர்ப்ரைசிங்கா தான் இருக்கும். இல்ல எனக்கு சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு டக்குன்னு. நான் நினைச்ச ராயல் வேற, வந்திருக்கிற ராயல் வேற. ஓகே, ஏதோ ஒரு ராயல், நீங்க அந்த ராயலை கேட்டீங்க. பட் சாம்பியன்ஸ் ராயல் அவங்க வந்திருக்காங்க. ஸோ பெரிய ஆப்ஷன்ல வந்து அவங்களுக்கு பெரிய ஆப்ஷன் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் 11 செட்டு தான். நீங்க ஆப்ஷனுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க அந்த இடத்துல லிவிங்ஸ்டனுடைய ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் சைனிங் தான் பார்ப்பாங்க அப்படின்னு. பட் அந்த இடத்துல 4 ஓவர்சீஸ் ஸ்லாட்டே அவங்களுக்கு ஃபில் பண்ணிட்டாங்க. ஃபில் சால்ட், ரொமாரியோ ஷெப்பர்ட், டிம் டேவிட் அண்ட் ஹேசல்வுட் அப்படிங்கிற மாதிரி ஃபில் ஆயிருச்சு. ஒரு பேக்கப்புக்கு பேக்கப் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு இருந்துச்சு. சர்ப்ரைசிங்கா ஜேக்கப் டஃபியை வந்து யாருமே பிட் பண்ணாதப்போ நாங்க பிட் பண்ணி ஒரு ஹேசல்வுட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்டா வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்தாங்க. ஸோ அங்க வந்து ஒரு பிரில்லியண்டான பை.
இன்னொரு பிரில்லியன்ட் பை பாத்துட்டீங்கன்னா ஜார்டன் காக்ஸ், இங்கிலாண்டை சேர்ந்த விக்கெட் கீப்பர். நீங்க 100s லீக் இங்கிலாந்துடைய T20 பிளாஸ்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளேயர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபில் சால்ட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஜேக்கப் பெத்தல் இருக்காரு. ஒரு ஜேக்கப் பெத்தலுக்கு ஒரு பேக்கப். ஸோ ஃபில் சால்ட் இல்ல ஜேக்கப் பத்தல் இல்லைன்னா ஜார்டன் காக்ஸ் அப்படிங்கிற மாதிரிதான் இவங்க ஆர்சிபி எடுத்துட்டு போறாங்க. ஸோ அந்த இடத்துலயுமே ஒரு பிரில்லியன்ஸ் பை ஆர்சிபி பொறுத்த வரைக்கும். அண்ட் அது போக சில பல இந்தியன் எப்படி சொல்றது, இந்தியன் அன்கேப்டு பைஸ் நிறைய வாங்கியிருந்தாங்க. மங்கேஷ் யாதவா இருக்கட்டும், ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர், செம்மையான ஹிட்டர் அவரு. மத்திய பிரதேஷ் லீக்ல இருந்து வராரு. ஆக்சுவலா மத்திய பிரதேஷ் லீக் தான் நினைக்கிறேன், மத்திய பிரதேஷ் லீக்ல இருந்தா வராரு. மத்திய பிரதேஷ் லீக் பார்க்கும்போது இந்த வருஷம் ஐபிஎல் ஆப்ஷனுக்கு பெரிய போவாரு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண ஆர்சிபி வந்திருக்காங்க. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் 2 இயர்ஸா அவங்களுடைய இந்த ஸ்கவுட் அப்படிங்கிறது ரொம்ப 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 பிரில்லியண்டா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு டாப் கிளாஸ், வேர்ல்ட் கிளாஸ் அந்த அந்த ஒரு லெவல்ல தான் அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் அவங்களுடைய பைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி ஸ்குவாட் செட்டா இருந்தாலும் அந்த பர்ஸ் அமௌண்ட் அவங்க எடுத்து வந்த பர்ஸ் அமௌண்ட்டுக்கு ஒர்த்தான பைஸ் தான் நான் எல்லாமே பாக்குறேன். ஸோ ஆர்சிபியோடைய இந்த ஆப்ஷன் எப்படி இருந்துச்சு? ஆர்சிபியோட ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவையான பிளேயர்ஸ் எல்லாமே அவங்க எடுத்துட்டாங்கன்னு தான் நான் சொல்லணும். அவங்க வந்து எந்த ஒரு பிளேயருமே அவங்க மிஸ் அவுட் பண்ண, அவங்களோட பிரைமரி டார்கெட்டா இருந்த பிளேயர்ஸ் வெங்கடேஷ் ஐயர், மங்கேஷ் குமார், ஜோர்டன் காக்ஸ், ஜேக்கப் டஃபி, எந்த ஒரு ஒரு ஃபைட்டிங்கும் இல்லாம, இப்ப மற்ற டீம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஊறப்பட்ட ஃபைட் பண்ணி ஊறப்பட்ட பிட்டிங் வாருக்கு அப்புறம் எடுத்தாங்க. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஸ்மூத்தா கிளீனா கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு ஜேக்கப் டஃபிலாம் வந்து ஒரு ஸ்டீல்னு சொல்லலாம். அந்த ஸ்டீல் வந்து இவங்க மங்கேஷ் குமார் மூவ் பண்ண முடிஞ்சது. சிமிலர்லி வெங்கடேஷ் ஐயர், அவங்க ஒரு பட்ஜெட் எதிர்பார்த்து வந்தாங்க. அந்த எதிர்பார்த்த பட்ஜெட் விட கம்மியான பட்ஜெட்ல இவங்க வந்து கிராப் பண்ணிக்கினாங்க. வெங்கடேஷ் ஐயர் வந்து தேவதத் படிக்கலுக்குன்னு பார்க்கும்போது ஒரு அப்கிரேடபிள் இதுவா தான் நான் பாக்குறேன் ஆஸ் ஆல்ரவுண்டரா. சப்போஸ் வெங்கடேஷ் ஐயரால பர்ஃபார்ம் பண்ண முடியல, அவங்களுக்கு வந்து தேவதத் படிக்கல் வந்து அந்த இடத்த வந்து அவர் எடுத்துப்பார். ஸோ இது வந்து ஆர்சிபிக்கு வந்து போத் ஆஃப் தம் காம்படிட் ஃபார் த சிமிலர் ஸ்குவாட். யார் வந்து பெட்டரா பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த எட்ஜ் எடுக்கும். இப்ப வெங்கடேஷ் ஐயர் உள்ள வந்தாருன்னா ஒரு ஆல்ரவுண்டர் மெட்டீரியல், ஆல்சோ ஒரு 2 ஓவர் பவுலிங் தள்ளலாம், அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் பார்ப்பாங்க. படிக்கல் வந்து அவங்க இம்பாக்ட் சப்பா யூஸ் பண்ணின்னு இருப்பாங்க. அந்த சுயா சர்மாக்கு போல படிக்கல் அவங்க எடுத்துருவாங்க. இப்ப வந்து இங்க வெங்கடேஷ் ஐயர் வந்தாங்கன்னா வேற ஒரு பிளேயர் வந்து அவங்க இம்பாக்ட் செக்பா மாத்திக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். அப்படி அவங்க கொண்டு போய்க்கலாம். ஆல்சோ வந்து அவங்க யங் பிளேயர்ஸ் மேல அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. பேங்கிங் ஆன் த யங்கஸ்ட் கோர். இப்ப இந்த மங்கேஷ் யாதவ் இவங்கெல்லாம் வந்து இவங்க நெட்வொர்க் உள்ளே வச்சு க்ரூம் பண்ணி, இப்ப இந்த மாதிரிதான் தேவதத் படிக்கல் வந்து அந்த 2020 சீசன்ல இவங்க உள்ள கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து க்ரூம் பண்ணி அப்படியே வந்து வளர்த்துன்னு இருந்தாங்க. ஸோ அதை தான் இப்ப வந்து இவங்க மங்கேஷ் யாதவ்ல பண்றாங்க. ஆல்சோ ஜேக்கப் டஃபி வர்சஸ் ஸ்டீல், யாருமே போகலன்றது வந்து எனக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, எப்படி ஆர்சிபி எடுத்தாங்கன்றது. ஏசல்வுட்டுக்கு ஒரு பக்காவான பேக்கப். ஆர்சிபி வந்து அந்த பேக்கப்ஸ்ல வந்து கரெக்டா இருந்தாங்க. இந்த முறை ஆர்சிபி வந்து பேக்கப்ல கரெக்டா அவங்களோட டார்கெட்ஸ், இந்த இடத்துக்கு இந்த டார்கெட்ஸ், அவங்க ஃபாஸ்ட் பவுலிங்ல வந்து அவங்களுக்கு வந்து எஸ்ஐஆரோட அன்சர்டனிட்டிக்காக தான் அவங்க வந்து யார் எடுத்திருந்தாங்க, அவங்க மங்கேஷ் யாதவே போலாம், அவங்க ஒரு பேட்டிங் ஆப்ஷனும் கிடைக்கும் அவங்களுக்கு. எஸ்ஐஎலோடைய ரீப்ளேஸ்மெண்ட் வந்து மங்கேஷ் யாதவே கொண்டு போலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட்டை ஃபில் பண்ணிட்டு போத் ஏசலுடன் ஜேக்கப் டஃபி கூட ஆட வைக்கலாம். வெங்கடேஷ் ஐயருடைய இன்க்ளூஷன் அப்படிங்கும்போது அவரு ஒரு 2 ஓவர் போட்டுருவாரு. மங்கேஷ் யாதவ் நீங்க ஸ்குவாடுக்குள்ள அப்படியே ரீப்ளேஸ் கொண்டு வந்தீங்கன்னா அந்த 4 ஓவர்ஸ் இவங்க கவர் பண்ணிக்கலாம். ஒரு ரிஸ்கி கால் தான், பட் ஸ்டில் அதே மாதிரி அவங்க எடுத்த அந்த அன்கேப்டு பிளேயர்ஸ்க்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுலயுமே ஒரு பவுலர் இருப்பாருன்னு நினைக்கிறேன், ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த இடத்துல அவங்க ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு எப்படியும் கண்டிப்பா எடுத்து வச்சிருப்பாங்க. யார்ச்சையாளுடைய சர்டனிட்டி கன்ஃபார்ம் ஆகாத டைம்ல. ஸோ அப்படி இருக்கும்போது எங்கேயோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் அந்த பிளேயிங் 11 பேலன்ஸ் அப்படிங்கிறது வித் பேக்கப்ஸ் இதெல்லாம் வச்சு பெர்ஃபெக்டா பண்ணிட்டாங்க. நீங்க ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க, சைலண்டா சம்பவம் பட்டு போயிட்டாங்க. நம்ம ஒரு மாக் ஆக்ஷன் கண்டக்ட் பண்ணோம். இதுலயும் அப்படிதான் ஆர்சிபிக்கு சஞ்சய் வந்து ஆக்ஷன் பண்ணிட்டு கடைசி ஸ்குவாடு பார்க்கும்போது தெரியுது இதெல்லாம் எப்படா எடுத்த அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரிதான் அங்க சஞ்சய் என்ன பண்ணாலும் சஞ்சயும் வந்து இதே மாதிரி வெங்கடேஷர் வந்து 6 கோடி தான் எடுத்தாரு. அழகா தள்ளின்னு போனாப்ல நம்மால. நம்ம மத்த டீமுக்கு ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்தோம். கேகேஆர் 63 கோடி பர்ஸ் அமௌண்ட் வச்சுட்டு நான் அவருக்கு பிரைஸ் ஏத்தி விட்டுருக்கலாம். பட் எப்படி சொல்றது, அந்த அளவுக்கு நமக்கே தெரியாம எல்லா பிளேயர்ஸ் எடுத்துட்டு போனாங்க. ஸோ அதே மாதிரிதான் ஆர்சிபி ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு எப்படி சொல்றது, இதுல வந்து ஒரு முக்கியமான பிளேயர் நம்ம மறந்துட்டோம். நம்ம இது ஆர்சிபி எடுத்ததுல கனிஷ் சௌஹான். இப்ப அண்டர் 19 அந்த ஏசியா கப் நடக்கிறது பாக்குறவங்களுக்கு தெரியும் கனிஷ் சௌஹான் எவ்வளவு முக்கியமான பிளேயரா இருந்தாரு. பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா
ஒரு 40 ரன் அடிச்சு பவுலிங்ல ஒரு கலக்கினார். 5 விக்கெட் அண்டர் நைன்டீன் 5 விக்கெட் எடுத்தார். எஸ் 5 விக்கெட் ஆல் எடுத்திருந்தார். கனிஷவ் கான் ஃபியூச்சர் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஆர்சிபி. ஆர்சிபி அவரை வளர்த்து அவங்க கூட அவங்க கொண்டு வந்து ஒரு எதிர்காலத்துல அவங்க வந்து அந்த அன்கேப்டு ரீடென்ஷனை அவருக்கு கொடுத்து அவர் அப்படியே ஒரு டிராவல்ல வச்சிருந்தாங்கன்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு அவர் ஒரு பெரிய நேமா மாறுற வாய்ப்புகள் இருக்கு. ஆர்சிபி அதை பண்ணுவாங்கன்னு நம்புவோம். ஸோ அப்படியே அங்கிருந்து அடுத்த நம்பர் 519 சொல்லிட்டீங்க. வேற நம்பர் என்ன டீம் வருதுன்னு பார்ப்போம். 2 ஓகே. இந்த ஆக்ஷன்ல ஆக்சுவலா அவங்க தான் ஹீரோ. எனி கெஸஸ்? ஹீரோனா யாரு? சிஎஸ்கேவா? எஸ், சிஎஸ்கே தான். ஸோ போன ஐபிஎல்ல வந்து உடன் ஸ்பூன்ல இருந்தாங்க. ஸோ அங்கிருந்து அந்த ஒரு மரண அடி ஆக்சுவலா அந்த சீசனே அவங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா அடி வாங்கினது அந்த சீசன் தான். அதுல இருந்து முடிச்சுக்கிட்டதும் அதே சீசன் தான் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். அந்த ஆக்ஷன்ல அவங்களுடைய இந்த ஓல்டு டெம்ப்ளேட் டேடிஸ் ஆர்மி எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ் எடுத்து நாங்க க்ரூம் பண்ணி எப்படி சொல்றது ஃபார்ம்ல இல்லாத பிளேயர்ஸ் நாங்க எடுத்து திரும்ப ஆட வச்சு நாங்க ஒரு எப்படி சொல்றது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கோரை வச்சு டைட்டில் வின் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட்ல போயிட்டு இருந்தாங்க. போன சீசன் அதுக்கு ஒரு மிகப்பெரிய அடி விழுந்துச்சு. அந்த சீசனே ஆனா முடிச்சுக்கிட்டாங்க. அது அந்த டைம் ஒரு இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் உள்ள வந்த யங்ஸ்டர்ஸ், உர்வில் பட்டேலா இருக்கட்டும், ஆயுஷ் மாத்ரேவா இருக்கட்டும், டெவால் பர்விஸா இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாம் பெர்ஃபார்ம் பண்றதை பார்த்துட்டு நம்ம ஏன் யங்ஸ்டர்ஸ் மேல பிட் பண்ணக்கூடாது வித் எப்படி சொல்றது ஒரு நல்ல சீனியர் கோர் பிளஸ் யங்ஸ்டர்ஸ் இப்படி போலாமே அப்படிங்கிற மாதிரி இந்த வருஷம் யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு மோர் தென் 50% ஆஃப் த பர்ஸ் அமௌண்ட்டை 2 யங்ஸ்டர்ஸுக்கு செலவு பண்ணாங்க. ஒருத்தர் 19 இயர் ஓல்ட், இன்னொருத்தர் 20 இயர் ஓல்ட். கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீர் 2 பேருமே பிளேயிங் லெவல்ல ஆடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. சோ எப்படி சொல்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிஸ்கி கால் அப்படின்னு தான் சொல்லுவேன் சிஎஸ்கேக்கு. ஏன்னா இந்த பிளேயர் ஒருவேளை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபியூச்சரிஸ்டிக்கா ஒரு 10-15 வருஷத்துக்கு சிஎஸ்கேக்கு இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி செட் ஆயிருவாங்க. பட் இது இந்த சமயத்துல ஒருவேளை அந்த பிளேயர் சொதப்பினாங்க அப்படின்னா சிஎஸ்கே திரும்பவும் டிராயிங் ரூமுக்கு போய் திரும்பவும் ஆக்ஷன் டாக்டிக்ஸை மாற்ற வேண்டியதா இருக்கும். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் எப்பவுமே எல்லா வருஷமே எல்லா ஆக்ஷன் முடிஞ்ச உடனேயுமே ஒரு ட்ராஃபி வின் பண்ணக்கூடிய ஒரு ஸ்குவாடா செட் பண்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் எடுத்திருந்தாலும் இந்த வருஷம் ட்ராஃபி வின் பண்றதுக்கான ஒரு ஸ்குவாடா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க போவாங்க. பட் இந்த ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நாங்க பிளேயர்ஸை செட் பண்றோம், எப்படி ஆடுறாங்கிறத பாக்குறோம். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஓகே எடுத்துட்டு போலாம். அப்படி இல்லை அப்படிங்கும் போது அடுத்த ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்குவாடா தான் சிஎஸ்கே பில்ட் பண்ணிருக்காங்க. ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் சிஎஸ்கேக்கு ஐபிஎல் ஆக்ஷன்ல இருந்து எப்படி சொல்றது ஆக்ஷன் முடிஞ்ச உடனே சிஎஸ்கே ஃபேன்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க எந்த இதுல டீம் எடுத்தாங்க அப்படின்னே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரியான பிளேயர்ஸ் தான் எடுப்பாங்க. பட் எப்படியோ போய் பெர்ஃபார்ம் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணி அதை தப்புன்னு ப்ரூவ் பண்ணி ட்ராஃபி வின் பண்ண காலம் போய் சிஎஸ்கே இப்ப நாங்க வந்து யங்ஸ்டர்ஸ் மேல பிட் பண்றோம். நாங்க வந்து நல்ல அனலிஸ்ட் டீம், நல்ல ஸ்கவுட்டிங் டீம் வச்சு யங்ஸ்டர்ஸை பிட் பண்ண போறோம். யங்ஸ்டர்ஸ் தான் எங்க பிளேயிங் லெவல்ல ஆட போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மூவ் எடுத்திருக்காங்க, ஒரு கால் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த சேஞ்ச் சிஎஸ்கேக்கு எப்படி இருக்க போகுது, சிஎஸ்கேக்கு எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்க போகுது? சிஎஸ்கே வந்து அந்த ஒரு கேகேஆர் மேட்ச்ல ஒரு அடி வாங்குவாங்க அவங்க ஹோம்ல. அதுல இருந்து அவங்க ஃபுல்லாவே நான் வந்து ரீசெட் பண்ணிக்கிறேன் நானு. அவங்க அப்பயே முடிவு பண்ணிட்டாங்க இந்த சீசன் போனா போகட்டும், என்ன நடந்தாலும் சரி, இதை அப்படியே தூக்கி போட்டு ஃப்ரெஷ்ஷா ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுவோம். அதுல இருந்து அவங்க ரீஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, பண்றாங்க பண்ணிக்கினே இருக்கிறாங்க. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு புது டெம்ப்ளேட், புது செட்டப் அப்படியே கொண்டு போறாங்க. யங்ஸ்டர்ஸை நம்பி நான் போறேன். எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ் 2 பேர் எனக்கு இருக்கிறாங்க, பேட்டிங்க்கு 2 பேர், பவுலிங்க்கு 2 பேர். அதை வச்சு நான் இந்த யங்ஸ்டர்ஸை வந்து நான் கைட் பண்ணி நான் கொண்டு போறேன்றது அவங்க ஒரு ஃபார்முலாவா யூஸ் பண்றாங்க அவங்க. ஸோ இந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இப்ப சிஎஸ்கே அவங்க எடுத்திருக்கிற டாக்டிக்ஸ் படி அவங்க வந்து டோனி வந்து இந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து விலக ஆரம்பிப்பார். தோனி வந்து அவங்க கன்சிடர் பண்ணல. எதிர்காலத்துல தோனி வந்து அடுத்த சீசனே அவர் ரிட்டையர் ஆகிற வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுன்னு அவங்க பாக்குறாங்க. ஸோ அதனால வந்து தோனி வந்து உடனே அவர் போக மாட்டார். ஸ்டார்டிங்ல வந்து இம்பாக்ட் பிளேயர்ல இருப்பார், அடுத்து இம்பாக்ட் பிளேயர்ல இருப்பாரு. ஆனா அவர் வந்து உள்ள கொண்டு வர மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இம்பாக்ட் லிஸ்ட்ல இருந்து அவர் வெளியே வந்துருவாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டோட ஜெல் ஆகி அப்படியே உட்காந்துருவாரு. ஸோ இப்படிதான் ஸ்மூத்தா வந்து தோனி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சிடாரு. பிளேயர்ல இருந்து ஒரு மேனேஜ்மெண்ட் யூனிட்டுக்கு மாறுற இடமா நான் பாக்குறேன் தோனியை. ஏன்னா பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஜடேஜாவோட ரீப்ளேஸ்மெண்டா பாக்குறேன். அவங்க சிஎஸ்கே எப்படி ஜடேஜாவை ரோப் பண்ணாங்களோ
அதே சிமிலர் ஃபேஷன்ல தான் பிரசாந்த் வீரியும் இப்ப ரோல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம கிளாக்கை வந்து ரோல் டவுன் பண்ணி பார்த்தா 12 வருஷத்துக்கு முன்ன சிஎஸ்கே டெக்கன் கிட்ட அடிச்சு பிடிச்சி ரவீந்திர ஜடேஜா வாங்கின்னு வரும் 9.25 கோடி. ஒரே ஒரு பிளேயர் மட்டும்தான் அந்த ஆப்ஷன்ல சிஎஸ்கே எடுத்துன்னு வரும், அது ரவீந்திர ஜடேஜா. அவரு ஆரம்ப காலத்துல அவர் வந்து ஒரு சாலிடான பேட்டரா இருப்பார். அந்த டைம்ல ரஞ்சில வந்து 2 300 அடிச்சிருந்தார் சிஎஸ்கே வர்ற டைமுக்கு. 2 300 அடிச்சு தன்னோட பேரை அவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து ஒரு நோட்டபிள் பவுலிங் ஆல்ரவுண்டரா மாறினார். இவரை நான் பார்க்கும்போது அந்த பிரசாந்த் வீரோட பேட்டிங்கை பார்க்கும்போது ஒரு தூபேவும் ஜடேஜாவும் மிக்ஸ் ஆன கலவை மாதிரி எனக்கு தெரியுது அவரோட பேட்டிங்கை பார்க்கும்போது. மாதிரி ஹார்ட் ஹிட்டிங் ஜடேஜா எப்படி அடிப்பாரோ அந்த மாதிரி அடிக்கிறாரு. தூபே எப்படி ஒரு பவர்ஃபுல்லா இறங்கி அடிப்பாரு, அதையும் இவர் செய்யறாரு. ஒரு மாதிரி 2 பேரும் மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு பிளேயரா இருக்கிறாரு. ஆல்சோ கார்த்திக் சர்மா. ஸோ இப்ப சிஎஸ்கே வந்து தோனி இருந்தாருன்னா ஆப்பனன்ஸ் வந்து 2 ஓவர் ஸ்பின்னை வச்சுக்கினே இருக்கிறாங்க. இப்ப நம்ம பார்த்துப்போமே, ஒரு 4 விக்கெட்டுக்கு இவங்க ஆடிங்கன்னு இருக்கிறாங்க. இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ணணும். தோனியும் இருக்கிறாரு, கார்த்திக் சர்மாவும் இருக்கிறாரு. ஆப்பனன்ஸ் வந்து தோனிக்காக வெயிட் பண்ணினே இருப்பாங்க, ஒரு ஸ்பின்னரை கட் பண்ணி. அவங்க ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாலும் எனக்கு தோனி வரட்டும், நான் ஸ்பின்னரை வச்சு இது பண்றேன். அந்த சமயத்துல ஒரு ஓவர் இருக்குது, ஒரு 10 பால் இருக்குது, 12 பால் இருக்குது. அந்த சமயத்துல இவங்க கிட்ட ஸ்பின்னர் மட்டும்தான் இருக்கிறாங்க. தோனி வர்ற சமயத்துல அவங்க தோனியை கட் பண்ணிட்டு கார்த்திக் சர்மா உள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னா ஆப்பனண்டோட மொமெண்டம் மொத்தமா உடைக்கலாம். ஏன்னா கார்த்திக் சர்மா இறங்கி வந்து சிக்ஸ் அடிக்கிறாரு. அந்த வீடியோஸ் எல்லாம் நான் இப்ப பார்த்துட்டு வந்தது வந்து எல்லாமே டவுன் த ட்ராக் இறங்கி வந்து சுழட்டி விடுறாரு. ஒரு மாதிரி ஒரு ஏடிஆர் நமக்கு ரெப்ளிகேட் பண்றாரு. அம்பத்தி ராயுடு வந்து ஒரு ரெப்ளிகேட் பண்ற மாதிரி கார்த்திக் சர்மா கிட்ட இருந்து நான் பார்த்தேன். அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் மேல அவங்க சிஎஸ்கே பேக் பண்றது காரணம் அந்த ஒரு ஆயுஷ் மாத்திரையோட இம்பாக்ட், டெவால் டிராவிஸோட இம்பாக்ட் தான். இறங்கி வந்து அடிச்சாங்க, எந்த ஒரு ஃபியரும் இல்லாம. ஃபியர்லெஸ் கிரிக்கெட் அந்த பிராண்டை வந்து கொண்டு வந்தாங்க. எஸ்ஆர்ஹெச் எப்படி ஒரு 300 ரன் பிராண்டை கொண்டு வந்தாங்க, அந்த மாதிரி சிஎஸ்கே வந்து ஃபியர்லெஸ் பிராண்ட். எவனா இருந்தாலும் தூக்கி போட்டு நாங்க இது பண்ணுவோம், எங்களை யாரும் இது பண்ண முடியாதுன்ற மாதிரியான ஒரு பிராண்ட் அவங்க கொண்டு வந்தாங்க. அந்த பிராண்டை அப்படியே அவங்க கொண்டு போகணுன்றதுக்காக லாட் ஆஃப் யங்கஸ்ட் பிளேயர்ஸ் மேல பேங்க் பண்ணாங்க சிஎஸ்கே. இந்த ஆப்ஷன்ல அவங்க 30 வயசுக்கு மேல பிளேயருக்கே யாருக்கும் பெருசா போகல. மேபி இல்ல, யாருக்குமே அவங்க போகல. முக்கால்வாசி அவங்க எடுத்தது வந்து ராகுல் சகர் தான் அதிகபட்ச ஏஜா இருக்கானா. ராகுல் சகர் அப்பயே இன்னும் யங்கஸ்ட் பிளேயர் தான், அவர் 26 27 தான் இருப்பார். அவரும் யங் பிளேயர் தான் ராகுல் சகர். ஸோ இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் அவங்க சிஎஸ்கே இன்னொன்னு நான் பாக்குறது வந்து அவங்க பேட்டிங் வந்து செம கன் பேட்டிங்கா மாத்திக்கினாங்க. ஒரு சன்ரைசர்ஸ் ஃபார்முலாவை அப்படியே கொஞ்சம் இவங்களும் எடுத்திருக்கிறாங்க, லைட்டா பட்டி டிங்கரிங் பார்த்துக்கலாம். சன்ரைசர்ஸ் எப்படி ஒரு 300, இவங்களை பொறுத்த வரைக்கும் 250. அந்த மாதிரியான கட்டப்பார பேட்டிங்கோட போகும். ஏன்னா கலீல் வந்து இனிஷியல் ஸ்பெல் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 3 ஓவர் வந்து பக்காவா போட்டு கொடுக்குறாரு. அவருக்கு வந்து கம்போஜும் ஒரு உறுதுணையா இருப்பார். கலீல் அண்ட் கம்போஜ் அவங்க வந்து ரேட்டில் பண்ணிடுவாங்க பவர் பிளேயர். கம்போஜ் நீங்க எவ்வளவுதான் இழுத்து போட்டாலும் அவர் வந்து மேக்சிமம் ஒரு 40 ரன் தான் தருவார். பேட் டே, வெரி குட் டே, he can take 2 wickets and he can contain the runs to 20 to 22 runs. ஆல்சோ நூர் அகமது நான் பார்த்த எந்த அளவுக்கு சிஎஸ்கேக்காக உழைச்சாருன்னு. அகில் ஹுசேன். ஸோ அகில் ஹுசேன் வந்து சப்போஸ் இவங்க 2 பேரும் கலீலும் சரி, அவர் கம்போஸும் சரி சப்போஸ் அடி வாங்கினா பவர் பிளேல அவருக்கு அகில் ஹுசேனை உள்ள கொண்டு வந்துருவாங்க. இந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல சிவம் தூபே வந்து இம்பாக்ட் பிளேயர் கிடையாது. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், சிவம் தூபே வந்து சிஎஸ்கேவோட இந்த தடவை ஒரு ஆன் ஃபீல்ட்ல இருந்துகினே இருப்பாரு, போத் ஆஸ் அ பேட்ஸ்மேன் ஆஸ் அ பவுலர். ஆயுஷ் மாத்திரே தான் அவங்க வந்து இம்பாக்ட் அப்ப ஆக்குற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா இந்தியாவுக்கு தூபே போடுறாங்க. ஏன்னா தூபே வந்து அவங்க ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இனிமே கொண்டு வர ஆரம்பிப்பாங்க. இந்தியாவுக்கு ரெகுலரா போடுறாரு, நல்லாவும் போடுறாரு. ஆனா சிவம் தூபே அவங்க இம்பாக்ட் சப்ல வைக்காம ஒரு ரெகுலர் பிளேயராகவே கொண்டு வந்து இருக்க சிஎஸ்கேக்கு நல்லதா பாக்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு சிஎஸ்கே. பவுலிங் வந்து அவங்க விட்ட பிளேயர்ஸ் லைக் இன்னமா அந்த பிராவோக்கான அந்த ரீப்ளேஸ்மெண்ட் யாரும் இவங்க கண்டுபிடிக்கல. இது பார்த்தா இப்ப ஜடேஜாவும் போயிட்டாரு. ஜடேஜாவோட ரோலை பண்றதுக்கே இவங்க வந்து 2 பிளேயர் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்னு பிரசாந்த் வீர் பேட்டிங்க்கு, இன்னொன்னு அகில் ஹுசேன் பவுலிங். இவங்க 2 பேரும் அந்தந்த ரோலை கிளிக் பண்ணிட்டா அந்த ஒரு மிஸ்ஸிங் தெரியாது. யாராவது ஒண்ணு சொதப்பினாலும் சிஎஸ்கே ஜடேஜா மிஸ் பண்ணுவாங்க. இவங்களும் சன்ரைசர்ஸ் ஃபார்முலா தான் எடுத்திருக்கிறாங்க. லைக் அந்த 200 மார்க்குக்கு மேல போவோம், இழுத்து போட்டு அடிப்போம், அதுக்கப்புறம் நம்ம இழுத்து பிடிப்போம். அந்த ஒரு ரிக்வயர்ட் ப்ரெஷரை வந்து ஆப்போனன்ட் மேல போடலான்ற மாதிரியான ஒரு டாக்டிக்கல் மூவோட போறாங்க. அது எந்த அளவுக்கு கை கொடுக்கும்னு பார்க்கணும். சிஎஸ்கே நியூட்ரல் அவங்களோட பிச்சு வந்து அவங்களுக்கு வந்து பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா இருக்குன்றதுனால இந்த ஒரு ஃபார்முலா போறாங்க.
ஒரு சில டீம்ஸ் சேப்பாக்கு வந்தா கொத்தி போட்டு விடுவாங்க. அப்படி கொத்தி போடும்போது இவங்களே சிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பார்த்துதான் ஆடணும் சிஎஸ். பேட்டிங் கன்னா இருக்கு. பவுலிங் வந்து இன்னமும் கொஞ்சம் ஒரு மாதிரி வீக்கர் சைடா தான் இருக்கிறாங்க. பார்க்கலாம் எப்படி கொண்டு போறாங்க இந்த இம்பேலன்ஸ். ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இந்த டைம் நான் போற பாதை சிங்கப்பாதை அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே ஸ்குவாடை பில்ட் பண்ணியிருக்காங்க. பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம குயிக்கா பார்த்துடலாம். நான் வந்து சில சர்ப்ரைசிங்கான இன்க்ளூஷன்ஸ் எல்லாம் பிளேயிங் லெவன்ல எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓப்பனிங் எனக்கு வந்து நீங்க கெஸ் பண்ணுங்க என்னுடைய ஓப்பனர்ஸ் யாரா இருக்கும் அப்படின்னு. இல்ல உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லலாம். இல்ல நான் அங்கதான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். ஆக்சுவலா நாங்க ஒரு ஓவர்சி ஸ்லாட்டை இன்க்ளூட் பண்ணி மிச்சல் ஓவன் வருவாரோ அப்படிங்கிற மாதிரி நான் ப்ரெடிக்ட் பண்றேன். மிச்சல் ஓவன் அண்ட் சஞ்சு சாம்சன். எஸ், மிச்சல் ஓவன் எடுத்து சாரி மேத்யூ ஷாட் சாரி மிச்சல் ஓவன் அங்க இருக்காரு. நான் மாத்தி எழுதிட்டு எழுதும்போது ஆக்சுவலி மேத்யூ ஷாட்டும் சஞ்சு சாம்சனும் ஓபன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அந்த இடத்துல ஸ்குவாட் பேலன்ஸும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நம்பர் 3 ருத்ராஜ் கெய்க்வாட், 4ல பர்விஸ், 5ல தூபே, 6 and 7 நான் பியூரா கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீருக்கு போறேன். ஒருவேளை இந்த இடத்துல சொதப்பிச்சு அடி வாங்குச்சுன்னா பேக்கப்புக்கு சர்ஃப்ராஸ் கான் இருக்காரு. நம்ம அவரை பத்தி பேச மறந்துட்டோம். சர்ஃப்ராஸ் கானையும் எடுத்தாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க பேக்கப். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் நூர் அகமத், நேதன் எலிஸ், அன்ஷுல் கம்போஜ் அண்ட் கலீல் அகமத். டோனி வந்து நான் இம்பாக்ட் பிளேயரா வைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி இந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இருந்து அப்படியே விலகிட்டே போவார். அப்படிங்கும் போது டோனி வந்து பேட்டிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன். சஞ்சு சாம்சங் உள்ள வந்துட்டாரு அப்படிங்கும் போது ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷன். அதே மாதிரி கார்த்திக் சர்மா அவருமே இருக்காரு ஒரு விக்கெட் கீப்பரா. நான் இந்த ஸ்குவாட் ஏன் மேத்யூ ஷாட்டை உள்ள எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க சொன்னீங்க அந்த இடத்துல ஒரு ஸ்பின் பவுலிங் ஆப்ஷனும் உங்களுக்கு கவர் ஆயிரும். ஒரு ஓவர்சீஸ் டாப் ஆர்டர் எப்பவுமே சிஎஸ்கே எடுத்துட்டு போவாங்க. ஸோ அந்த இடத்துல நான் அப்படி ஒரு இதெல்லாம் அப்படி நான் ப்ரெடிக்ட் பண்ணும்போது நான் அந்த மேத்யூ ஷாட்டை மேல போடுறேன். ஒரு ஸ்பின் பவுலிங் ஆப்ஷனும் கவர் ஆயிருச்சு. அதே மாதிரி 4 ஓவர்சீஸ் ஸ்லாட்டுமே உங்களுக்கு அந்த இடத்துல கவர் பண்ணிடலாம். 4 ஓவர்சீஸ் கவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எஸ். நூர் அகமது, எல்லிஸ், பர்விஸ் அண்ட் மேத்யூ ஷாட் இந்த இடத்துல அப்படி கவர் ஆயிருச்சு. அகில் ஹுசேன் எடுத்துட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்துல நம்ம ஃபாஸ்ட் பவுலர்ஸை வச்சு நம்ம விளாண்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய எப்படி சொல்றது, நான் ஒரு ப்ரெடிக்ட் என்னுடைய ஒரு பேலன்ஸ் நான் இந்த மாதிரி நான் ஆட் பண்றேன். ஸோ இதுல வந்து நீங்க எப்படி சொல்றது, உங்களுடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும்? நீங்க ஆயுஷ் மாத்திரையை வச்சுதான் எப்படியும் பில்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஸ்குவாட் எப்படி இருக்க போகுது? நான் வந்து நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து நான் டிஸ்அக்ரி பண்றேன். சிஎஸ்கே வந்து அடிபட்டுட்டாங்க. அடிப்பட்டதுல இருந்து ஒண்ணா மாத்துறாங்க. அவங்க வந்து அந்த பழைய ஃபார்முலால தூக்கி போட ஆரம்பிச்சுன்னே இருக்காங்க. அவங்க எவால ஆரம்பிச்சாங்க. ஆனால அந்த ஒரு ஃபாரின் பிளேயர் தான் எனக்கு வந்து ஓப்பனிங் பண்ணணும் அப்படின்றத அவங்களோட தாட் ப்ராசஸ் கிடையாது. இன்கேஸ் மாத்திரை வந்து ஃபார்ம் அவுட் ஆகிற பட்சத்துலதான் அவங்க மேத்யூ ஷாட்டை வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. மாத்திரை வந்து அந்த ஃப்ளோலே இருந்தாருன்னா மாத்திரை தான் போவார். ஏன்னா அவங்களுக்கு டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர் தான் வேணும். ஆயுஷ் மாத்திரே, சஞ்சு சாம்சன், எய்தர் 6 ஓவர்ல 70 ஃபார் நோலாஸ், இல்லையா 3 ஓவர்ல 15க்கு 2, இந்த மாதிரி போறதுதான் சிஎஸ்கே. அதுக்கப்புறம் ருத்ராஜ் கைக்வாடு கையில தான் எல்லாமே. ஏன்னா இருந்தாலும் ருத்ராஜ் கைக்வாடு அவரு வந்து அந்த ஒரு 150 ஸ்ட்ரைக் ரேட் 140 ஸ்ட்ரைக் ரேட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்போஸ் பண்ணி பேஸ் பண்ணி கொண்டு போற வேலையை அவர் பார்த்துணும். நம்பர் 3 ருத்ராஜ் கைக்வாடு, 4 வந்து நம்ம சிவம் தூபே, 5 வந்து டெவால் பிரேவிஸ், 6 வந்து எனக்கு பிரசாந்த் வீர். நான் இந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல கார்த்திக் சர்மா கொண்டு வரணும்ன்றது என்னோட ஒரு டெஸ்பிரேஷன். அன்பார்ச்சுனேட்டா எனக்கு அங்கில் ஹுசேனை நான் கொண்டு வந்து ஆகணும். நான் ஜடேஜாக்கு ஒரு ஃபேக்டர் சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து பேட்டிங் பிரசாந்த் பண்றாருன்னா பவுலிங் அகில் ஹுசேன் பண்ணி ஆகணும். லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் வேற. என்னால அந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸை கார்த்திக் சர்மாவை கொண்டு வர முடியாது. ஸோ அகில் ஹுசேன் அட் நம்பர் 7, அன்ஷுல் கம்போஸ் நம்பர் 8, நம்பர் 9ல வந்து நூர் அகமது, 10 வந்து கலீல் அகமது, 11 வந்து நேத்தன் எலிஸ். இது வந்து என்னோட 11. இம்பாக்ட் பிளேயர் ரூல்ல வந்து மகேந்திர சிங் தோனி ஸ்டார்ட் பண்ணுவார். நான் கார்த்திக் சர்மாவை இங்கதான் நான் ஒரு ஃபேக்டர் சொல்லியிருந்தேன். 18வது ஓவர் வரும்போது தோனி இருக்கிறாரு, கார்த்திக் சர்மாவும் இருக்கிறாரு. ஆப்போனன்ட் ஸ்பின்னரை நிறுத்தி வைக்கிறாங்க அப்படின்னும் போது பட்டு நான் கார்த்திக் சர்மா உள்ள கொண்டு வந்தார். நடக்குதா பாத்துக்கலாம். தோனி அதை விட்டு அவரு ஒன்றும் அதை வந்து அப்செக்ட் பண்ண மாட்டார். டீமுக்காக அவர் வந்து எனக்குன்னு ஸ்பின்னரை எனக்கு கட்டம் கட்டுறீங்களா, நான் இந்த பையனை வச்சு நான் அடிக்கிறேன், அடுத்த மேட்ச் நீங்க ஸ்பின்னர் நிறுத்துவீங்களா, அடுத்த மேட்ச் நீங்க ஸ்பின்னர் நிறுத்தாதப்ப நான் உள்ள இறங்கி நான் ஆடிக்கிறேன், இந்த மாதிரி இந்த கேம்பிள் அவங்க சிஎஸ்கே எடுப்பாங்க. கார்த்திக் சர்மா அண்ட் தோனி உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க உள்ள வந்துக்கினே இருப்பாங்க மாத்தி மாத்தி. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் தோனி ரிட்டையர் ஆகுறாருன்னு வச்சீங்கன்னா 3 மேட்ச் இம்பாக்ட் பிளேயர்ல வந்து ஆடிக்கின்னு இருப்பாரு.
அதுக்கப்புறம் இந்த மாதிரி கார்த்திக் சர்மா தோனின்னு இருக்கும். ஒரு 10வது மேட்சுக்கு அப்புறம் தோனி ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பாக்ட் லிஸ்ட்லயும் இருக்க மாட்டார், மேனேஜ்மெண்டோட செட்டில் ஆகிருவார் இஃப் ஹி இஸ் கோயிங் டு ரிட்டையர். ஆல்சோ ரிட்டையர்மெண்ட் டாக்ஸ் வந்து ஆன் டாக்ல இருக்கும்போது தோனியோட ரிட்டையர்மெண்ட் பாசிபிலிட்டிஸ், சப்போஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் ஹோம் மேட்ச் ஒரு 10வது மேட்ச் 9வது மேட்ச் அப்படின்ற டைம்ல வந்து மும்பை இந்தியன்ஸோட இவங்க வந்து ஹோம் மேட்ச் விளையாடுறாங்கன்னா அந்த மேட்ச் கடைசி மேட்சா இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு. ஆனா தோனி ஒரு மாதிரி லைஃப் இஸ் அ சர்க்கிள்ன்ற மாதிரி தோனி வந்து நமக்கு எப்பயுமே நடத்துவார். அந்த ஒரு அது எதேச்சியா நடக்குதா இல்ல வந்து எப்படி நடக்குதுன்னா தெரியாது. ஆனா தோனியோட ஒரு கரியர்ல அந்த மாதிரி ஒரு லைஃப் இஸ் அ சர்க்கிள்ன்ற மாதிரியே தான் முடியும். அவரோட ஹோம் டெபியூ மும்பை இந்தியன்ஸுக்கு அகேன்ஸ்டா வந்துச்சு. அவரோட எண்டிங்கும் மும்பை இந்தியன்ஸ் அகேன்ஸ்டா இருக்கிற வாய்ப்புகள் இருக்கலாம். ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் நோட் பண்ணீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ், இன்னும் சிஎஸ்கே பத்தி கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி we are ready, getting ready for one last dance 2026 அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் எல்லா வருஷமும் இதான் சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டிருந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் அந்த ஒரு விஷயம் தெரியவே இல்லை. சிஎஸ்கே வந்து இப்போ சஞ்சு சாம்சனை உள்ள எடுக்கிறாங்க, அதே மாதிரி தோனியோட பிளேஸுக்கு ஒரு கார்த்திக் சர்மா மாதிரியான ஒரு பிளேயர் எடுக்கிறாங்க. அப்படிங்கும்போது டோனி கொஞ்சம் கொஞ்சமா சிஎஸ்கே விட்டு விலக மாட்டாரு. பட் விலகுவாரு, அந்த மேனேஜ்மெண்ட்ல அவரோட முகம் இருக்க ஆரம்பிக்கும் இனிமே. ஸோ அந்த ஒரு பிளேயிங் லெவல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இம்பாக்ட் பிளேயருக்கு போய் அப்படியே அங்க இருந்து சிஎஸ்கே உடைய ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள போறதுக்கான அந்த வாய்ப்புகள் ஒரு செனரியோ அமைஞ்சிருக்கு இந்த ஆக்ஷன் மூலியமா, இந்த ஸ்குவாட் மூலியமாவே நமக்கு அப்படி தெரியுது. ஸோ பார்ப்போம். ஸோ டோனியோடைய ஒன் லாஸ்ட் டான்ஸா இந்த சீசன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகமா இருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, ஃபேர்வெலுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் கைஸ் கெட் ரெடி ஃபார் த ஐகானிக் ஃபேர்வெலா இருக்க போகுது ஐபிஎல் பொறுத்த வரைக்கும். ஒரு ஐபிஎல் லெஜெண்டோடைய ரிட்டையர்மெண்ட் கூடிய சீக்கிரம் வருது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ எஸ் பார்ப்போம். சிஎஸ்கே பார்த்துட்டோம். ஸோ அடுத்த நம்பர் 259 சொல்லியிருக்கீங்க. அடுத்த நம்பர் சொல்லுங்க, அடுத்த டீம் என்ன வருதுன்னு பார்ப்போம். அடுத்த நம்பர் என்ன? 10. ஓகே. சிஎஸ்கே தொடர்ந்து ஆக்சுவலா ஆக்ஷனுக்கு இன்னொரு பிக் பர்ஸோட வந்த டீம் கேகேஆர். கேகேஆர் தான் அடுத்ததான் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா பெரிய பர்ஸ் அமௌண்ட் அவங்களுக்கு இந்த ஆக்ஷன் அப்படின்னா ஒரு மெகா ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு மாதிரி தான் அவங்க வந்தாங்க. மற்ற டீமுக்கு மினி ஆக்ஷனா இருந்தாலும் மெகா ஆக்ஷன் மாதிரி தான் அவங்க வந்தாங்க. ஸோ அதே மாதிரி சில நல்ல பைஸ், ஆக்சுவலா டாப் 6 பைஸ்ல 3 பைஸ், 3 பெரிய டாப் 5ல 3 பெரிய பைஸ் இவங்க வாங்கினதுதான். கேமரன் கிரீனா இருக்கட்டும், மதீஷா பத்திரனாவுக்கு போனதா இருக்கட்டும், அதே மாதிரி முஸ்தபிசர் ரஹ்மான வாங்கினதா இருக்கட்டும். ஸோ சூப்பரான பைஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க கேகேஆரை பொறுத்த வரைக்கும். அண்ட் கேகேஆர் அவங்களுடைய அந்த ஓல்டு பேட்டர்னை ஒரு சில இடத்துல நம்ம ஃபில் பண்ணதை நம்ம பார்த்தோம். ஓவர்சீஸ் பைஸ், ஆக்சுவலா அவங்களுடைய 8 ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸும் பார்த்துட்டீங்க அப்படின்னா அவங்க ஆக்ஷனுக்கு முன்னாடி 2 ஓவர்சீஸ் ஸ்லாட் ரீடைன் பண்ணியிருந்தாங்க. ஆக்ஷனுக்கு அப்புறம் ஒரு 6 ஸ்லாட்ஸ் வாங்கினாங்க. ஓவரால் இந்த ஸ்லாட்ஸ் அப்படி பார்த்துட்டீங்கன்னா கடந்த ஒரு 3-4 வருஷம் கேகேஆருடைய டெம்ப்ளேட் அப்படியே பேக்ல எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அதே டெம்ப்ளேட்டை தான் இந்த இடத்துலயும் இந்த ஓவர்சீஸ் ஸ்லாட்டை வச்சு அவங்க ஃபில் பண்ணியிருக்காங்க. அவங்க சாம்பியன்ஷிப் வின் பண்ண அந்த டைமும் பார்த்துட்டீங்கன்னா ஓவர்சீஸ் ஸ்லாட்டுக்கு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் தான் அப்போ அந்த ஸ்குவாட்ல இருந்தாங்க. பில் சால்ட்டுக்கு ஒரு ரவுமுல்லா குர்பாஸ் இருந்தாரு, சுனில் நரேனுக்கு கூட ஒரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் இருந்துச்சு. போன சீசனே பார்த்துட்டீங்கன்னா மொயின் அலி இருந்தாரு, சுனில் நரேனுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்டா சில மேட்சஸ் ஆடினாரு. அதே மாதிரி இங்க ஓவர்சீஸ் ஸ்லாட்டை வந்து லைக் டு லைக் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபின் ஆலனை வாங்கினாங்க, அதுக்கு பேக்கப்பா டிம் சைஃபர்ட் ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷன். சுனில் நரேன் அதுக்கு பேக்கப்பா ரச்சின் ரவீந்திரா ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் ஸ்பின்னர். அதே மாதிரி முஸ்தபிசர் ரஹ்மான் அண்ட் மதீஷா பத்திரனா. இங்க கேமரன் கிரீன் அண்ட் ரோமன் பவல், அங்க ஆல்மோஸ்ட் கேமரன் கிரீன் தான் ஆடுவாரு அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் இன்ஃபேக்ட் அவரால் ஆட முடியல அப்படின்னா ரோமன் பவல் அந்த ஒரு மிடில் ஆர்டர்ல பினிஷர் ரோலுக்கு எடுத்துட்டு வருவாங்க. ஸோ இப்படிதான் கேகேஆர் அவங்களுடைய அந்த ஓவர்சீஸ் ஸ்லாட்டை வந்து வருஷம் ஒரு 2-3 வருஷமா அப்படிதான் அந்த ஒரு பேட்டர்ல தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே பேட்டர்ல தான் இங்க எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ மற்றபடி உங்களுடைய இந்த மிடில் ஆர்டர் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக்டு வித் இந்தியன் பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ரஹானேல் எடுத்துட்டோம்னா ரகுவன்ஷியா இருக்கட்டும், ரமன்தீப்பா இருக்கட்டும், ரிங்கு இருக்காரு, அதே மாதிரி இந்த இடத்துல மனிஷ் பாண்டி கூட இருக்காரு.
ஸோ அப்படிங்கும்போது இந்த ராகுல் திரிபாதி கூட எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் அந்த இந்தியன் கோர் மிடில் ஆர்டர்ல செட் ஆயிருச்சு. அந்த ஓவர்சீஸ் ஸ்லாட்டையும் பர்ஃபெக்டா ஃபில் பண்ண மாதிரி பாக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி, அந்த பர்ஸ் அமௌண்ட்டுக்கு ஓர்த்தான ஒரு பைஸ் தான் வாங்கியிருக்காங்களா, இல்ல கேகேஆருக்கு கொஞ்சம் சுமாரான ஆப்ஷன் மாதிரி நீங்க பாக்குறீங்களா? சுமாரான ஆக்ஷன் சொல்ல முடியாது. அவங்களுக்கு அந்த ஒரு வின்னிங் கோர் எப்பயுமே அந்த ஒரு வின்னிங் கோர்ல என்னென்னலாம் பண்ணாங்களோ அதை வந்து ரெப்ளிகேட் பண்ணணும்னு முயற்சி பண்ணாங்க. அந்த ரெப்ளிகேட் பண்ணதுல முக்கால்வாசி சக்சீடும் ஆயிருக்கிறாங்க. இப்போ ஹர்ஷித் ராணாவுக்கு டைரக்ட் பேக்கப்பா அவங்க வந்து இவர் எடுத்திருக்கிறாங்க, லைக் ஆகாஷ் தீப். வைபவ் அரவராக்கு உம்ரான் மலிக் இருக்கிறாங்க. இந்த மாதிரி லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்ல அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி இருக்கிறாங்க. கேகேஆர் வந்து காம்பினேஷனை கரெக்டா செட் பண்ணணும். நான் சுனில் நரேனை தான் வச்சு நான் ஓப்பனிங் பண்ணுவேன்னு அவங்க ஏதாவது இறங்குனாங்கன்னா அது அவங்களுக்கு ரிஸ்கா இருக்கும். அவங்க ரசலை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணும்போதே சுனில் நரேன் கிட்டையும் இதை பத்தி அவங்க பேசி இருக்கணும். பாருப்பா, நாங்க வந்து ஓப்பனிங் காம்பினேஷன் உன்னை நாங்க மாத்த போறோம், உன்னை நாங்க வந்து நம்பர் 7ல தான் நாங்க இறக்க போறோம். ஏன்னா சுனில் நாராயணும் நாட் அந்த அந்த ஒரு 2017-18 மாதிரி பட்டாதான் அவருக்கு இது ஆகுது. அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் நீங்க வருஷம் எடுத்துன்னு இருக்கக்கூடாது. பட்டுச்சுன்னா நீங்க சாம்பியன்ஷிப், படலைன்னா நீங்க 8வது இடம். இந்த மாதிரி நீங்க ஆசிலேட்டிங்கா போகக்கூடாது. நீங்க ஒரு டிரான்சிஷனுக்கு நீங்க போறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து இதுக்கான ஒரு இதையும் நீங்க இறங்கி ஆகணும். என்னோட ஐடியல் டாப் 2 வந்து நான் சொல்றது வந்து கேமரூன் கிரீன், பின் ஆலன் ஆர் டிம் சைஃபர்ட். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனா நான் டிம் சைஃபர்ட் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பேன். விக்கெட் கீப்பரும் அவரு, 2 பேருமே விக்கெட் கீப்பர்ஸ் தான். டிம் சைஃபர்டுக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நான் கொடுப்பேன் நான். ரச்சின் ரவீந்திராவும் அந்த ஒரு இடத்துல இருக்காரு. சோ நீங்க எப்படி பாப்பீங்களா? ரச்சின் ரவீந்திரா வந்து பிரேக் பண்ணி வருவாரா? ஏன்னா இவங்க டிம் சைஃபர்டை விட்டுட்டாங்கன்னா விக்கெட் கீப்பர் கிடையாது. விக்கெட் கீப்பர் யாரு பாஸ் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அங்கதான் இவங்களுக்கு ஒரு சட்ட சிக்கல் இருக்கு. விக்கெட் கீப்பர் நீங்க வச்சு ஆடியே ஆகணும். இல்லையா ரகுவன்சியை தான் நீங்க கீப்பிங் பண்ண வைக்கணும். நீங்க ரகுவன்சி வந்து நீங்க ஏதாவது ஒரு கேட்ச் விட்டாலும் வைடு விட்டாலும் நீங்க அவர் வந்து எதுவும் நீங்க பார்க்கலாம் கூடாது. நாமான 7 அவுட்ஃபீல்ட் பிளேயரு, என்னை தூக்கின்னு வந்து நீங்க கீப்பிங் நிறுத்தினதே தப்பு. நான் எத்தனை கேட்ச் விட்டாலும் எத்தனை பைஸ் போனாலும் அது உங்களோட தலையெழுத்து. எனக்கு பின்னாடி இன்னொரு பிளேயரை நீங்க நிறுத்திவாங்க, ரன்னு போகக்கூடாதுன்னா அப்படின்னு அவர் சொல்லிடுவாரு. அவரால் என்ன பண்ண முடியும்? அவரால் முடிஞ்சதான் அவரு கொடுக்க முடியும். அதனால இந்தியன் விக்கெட் கீப்பர் எடுத்திருக்காங்க. அவர் யாரு? அவரு நல்ல பேர் தான், தேஜஸ்வி தய்யான். அவரு வந்து பஸ்டின் பண்ணி இத மாதிரிதான் அவங்க ஜெகதீசனை வச்சு ட்ரை பண்ணாங்க. அந்த ஒரு கேம்பிள் எடுத்தாங்க, அது ஒர்க் அவுட் ஆகலாம் அந்த டைம்ல 23ல. டைஃபாய்டை வச்சு இவங்க போய் தான் ஆகணும், அது அவங்களோட பிரச்சனை. ஓவர்சீஸ் கீப்பர் 2 அப்படியே லைக் டு லைக் ரீப்ளேஸ் அப்படிங்கும்போது இந்தியன் கீப்பருக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்ல. பின்னாலும் இல்ல, டிம் சைஃபர்ட் தான். மேபி இன்னொரு ஓப்பனிங் ஆப்ஷனா வேணா நான் சொன்ன மாதிரி ரச்சின் ரவீந்திரா யூஸ் பண்ணலாமே தவிர கீப்பர் ஆப்ஷன் அப்படிங்கறது அவங்களுக்கு அது ஃபிக்ஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க. ரெண்டு ஆப்ஷன். டிம் சைஃபர்ட் ஃபார்ம்ல இருக்காரு, எடுத்திருக்கோம். பின் ஆலன் ஃபால்ட் மாதிரி அதிரடியா ஆடக்கூடிய ஒரு டாப் ஆர்டர் பேட்டர். ஸோ அந்த இப்படிதான் இருக்கும் டீமை பொறுத்த வரைக்கும். கண்டினியூ பண்ணிட்டோம். அதுதான் அவங்களுக்கு வந்து இப்ப வந்து ரிங்கு சிங்குக்கு வந்து இந்த வருஷம் வந்து ஒரு கண்டிப்பா ஒரு பெரிய ரோல் இருக்குது. ஒரு கடந்த 2 வருஷமா ரிங்கு சிங் வந்து ரோல்ஸ் இல்லாம இருந்தாரு. இந்த வருஷம் அவருக்கு அந்த ஒரு இடம் கிடைச்சிருக்கு. சாலிட் நம்பர் 5. அவரு தான் இப்ப வந்து ஒரு பில்லரா இருக்கணும். ஏன்னா அவர் வந்து ஷூஸ் யாரோட ஷூஸ்னா ஆந்திரே ரசலோட ஷூவையும் அவர் ஃபில் பண்ணி ஆகணும். உங்க கேமரூன் கிரீனும் உங்களுக்கு டெப்த் கிடையாது. அவர் வந்து டாப் ஆர்டர்ல தான் நான் பிக்ஸ் பண்ணி நான் ஆட வைப்பேன் நான். ஏன்னா அவரு கிட்ட இருந்து நான் ஒரு 600-700 ஒரு சால்ட் கிட்ட இருந்து நான் எப்படி ஒரு எடுத்தனோ அந்த மாதிரியான ஒரு அவுட்புட்டை தான் நான் எடுக்க வைப்பேன் 25 கோடிக்கு. அதனால இவருக்கு ரொம்ப முக்கியமான ரோல் ரிங்கு சிங், ரமன்தீப் சிங், இவங்க 2 பேருக்குமே ரொம்ப முக்கியமான ரோல். முக்கியமான ஒரு இடத்துலயே அவங்க இருக்கிறாங்க. They are going to fill the biggest shoes left by Andre Russell. ஸோ சுனில் நரேன் பொறுத்த வரைக்கும் அவரு வந்து இந்த தடவை இப்ப பட்டாபாக்கியன்னு எப்படி ஓப்பனிங்ல ஒரு மாதிரி சுத்துவாரோ அந்த மாதிரி கடைசி 10 பால்ல சுத்தணும். எப்படி 10 பால்ல சுத்துறதான் இங்க கட்சி 10 பால்ல சுத்த போறீங்க, அதையே பண்ணுங்க. ஆனா இதை பின்னாடி வந்து பண்ணுங்க, டாப்ல வந்து செய்யாது. அதுதான். ஆனா என்னை பொறுத்தவரை அஜிங்கியா ரகானி இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல இவர் கூட்டுன்னு போவாரு, நேசமணி கான்ட்ராக்டர் நேசமணி அவர் ட்ரூப்பை கூட்டுன்னு போற மாதிரி தான் இப்ப அவர் கூட்டுன்னு போகணும். அந்த மாதிரிதான் இருக்குது. ரகானே தான் பாவம், ஏதாவது எங்கேயாவது எதுவும் மாத்திர நிலைமைன்னு இல்லை. ஒரு மாதிரி அவங்க அந்த சாலிடா அந்த ஒரு 15 பேரை நம்பிதான் போய் ஆகணும். கான்ட்ராக்டர் நேசமணி என்ன பண்றாருன்னு பாப்போம். ஓ, அதே மாதிரி ஆக்சுவலா இன்னொரு விஷயம் நான் ஆட் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறேன். கேமரன் கிரீனுடைய இன்க்ளூஷன் அப்படிங்கிறது கேகேஆருக்கு ஒரு பெரிய பேலன்ஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு.
ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர் இன்னுமே அவங்களுக்கு இந்த ஆப்ஷன்லயுமே அவங்க ஃபைன் பண்ணல. போன வருஷம் அது ஒரு ப்ராப்ளமா இருந்துச்சு. மிச்சல் ஸ்டார்க்கோடைய ரீப்ளேஸ்மெண்ட் யாருன்னு தேடியே ஒரு ஃபுல் சீசனுமே அவங்களுக்கு முடிஞ்சுது. பட் இந்த வருஷம் கேமரூன் கிரீன் டாப் 7லயே ஒரு பேலன்ஸ் கொடுக்குறாரு. ஒரு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலிங் ஷாட்டை ஃபில் பண்றாரு. ஹர்ஷித் ராணா, வைபவ் வரவரா, கேமரூன் கிரீன், இந்த இடத்துல ஆக்சுவலா ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர் பத்திரா முஸ்தபிசர் ரஹ்மான் எடுத்திருக்காங்க. பட் இதோட சேர்ந்து கேமரூன் கிரீன் ஒரு ஃபோர்த் ஃபாஸ்ட் பவுலர் இந்த மிக்ஸ். அதே மாதிரி ரமன்தீப் சிங்கும் இப்போ பவுலிங் போட்டுட்டு இருக்காரு. நம்ம சையத் முஸ்டாக் அலி டிராஃபிலையும் சரி, எமர்ஜிங் ஏசியா கப்லயும் சரி, அவரும் ஒரு 2 ஓவர் போல்ட் பண்றாரு. இங்க வந்து 5 பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. எஸ், ஒரு மீடியம் பேசர். அதான் 5 மீடியம் பேஸ் ஆப்ஷன்ஸ். அது போக ஸ்பின்னர்ஸ் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன் 8 ஓவர் போல்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு ஆல்ரெடி அங்க செட்டு தான். ஸோ 5 மீடியம் பேசர்ஸ் நீங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் அந்த வைபவ் அரோரா அண்ட் ஹர்ஷித் ராணாக்கு ஒரு ஆஃப் டேவா இருந்தா கூட கேமரூன் கிரீனை வச்சு ஓவர்ஸ் போட்டுடலாம். அதே மாதிரி நீங்க எப்படி சொல்றது, ரமன்தீப் சிங்குக்கு ஒரு 2 ஓவர் கொடுக்கலாம். இன்ஃபேக்ட் நீங்க மத்திஷா பத்திரனாவை வந்து 18 crores நீங்க போனது, அதே மாதிரி 9 crore நீங்க முஸ்தபிசர் ரஹ்மானுக்கு போனது, இந்த 27 crore அந்த இடத்துல ஒரு ஸ்லாட் தான் நீங்க ஃபில் பண்ண முடியும். எய்தர் மத்திஷா பத்திரனா ஆர் முஸ்தபிசர் ரஹ்மான் தான் போக முடியும். ஸோ இந்த இடத்துல 2 பேருமே யூஸ் பண்ண முடியாது. ஆனா இந்த 2 பேருக்கும் 27 crore போயிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸோ அந்த இடத்துல வந்து கேமரூன் கிரீனை வச்சு அவங்க பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா கேமரூன் கிரீன் கேன் போல். அவர் பேட்டரை ரெஜிஸ்டர் பண்ணாலும் ஃபியூ டேஸ் முன்னாடி சொல்லியிருந்தாரு, நான் தவறுதலா ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், ஐ கேன் போல் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அப்படிங்கும் போது ரமன்தீப் சிங்கோட சேர்ந்து 5 ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷன் அப்படிங்கும் போது ஒரு 2 இப்போ 8 ஓவர்ஸ் ஆஃப் ஸ்பின் அப்படிங்கும்போது இந்த 12 ஓவர்ஸ் இந்த 5 பேருக்கு நடுவில் ஸ்பிளிட் அப் பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கு ஆஃப் டே. மத்திஷா பத்திரா டெத் ஓவர்ஸ் மட்டும் தான் போல்ட் பண்றாரு, அதுலயே அடி வாங்குறாரு. அப்படிங்கும் போது நீங்க கேமரூன் கிரீனை வச்சோ இல்ல ரமன்தீப் சிங்கை வச்சோ நீங்க ஓவர்ஸை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு டெப்த்தை வந்து நான் இந்த ஸ்குவாட்ல நான் பாக்குறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேகேஆர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் வந்து டீமை வந்து பேலன்ஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆஃப்டர் 2024 சீசன் அவங்க வந்து அந்த சாம்பியன் ஸ்குவாடை திரும்ப பில்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு. கேகேஆர் எப்பவுமே கொஞ்சம் பிரில்லியண்டா விளையாடக்கூடிய டீம். சிஎஸ்கே அண்ட் மும்பை இந்தியன்ஸுக்கு அப்புறம் அதிக டைட்டில்ஸ் ஏன் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு டவுன்ஃபால் இருந்தாலும் அடுத்த சீசன் அதை திரும்ப எடுத்துட்டு கம்பேக் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஆப்ஷன், அவங்களுடைய பைஸ், அந்த ரிஸ்கி மூவ்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து கேகேஆர் பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி நேசமணி டீமா இருந்தாலும் அது பெர்ஃபெக்டா அப்படி வேலை செய்யக்கூடிய ஒரு நேசமணி டீமா தான் இருக்க போற மாதிரி நான் பாக்குறேன். ஸோ அடுத்ததா கேகேஆர்ல இருந்து 5வது டீம் சொல்லலாம் ப்ரோ. 10 கூட ஒரு நம்பர் 2, 5, அப்புறம் வந்து 9, 10 சொல்லிட்டேன். 10 சொல்லிட்டீங்க. இப்ப நம்ம தலைவன் பார்த்த ரீசன் 7. ஓகே, கெஸ் பண்ணுங்க எந்த டீமா இருக்குன்னு. ஜிடியா இல்ல, ஆக்சுவலா 7 தலஃபார ரீசன் இல்ல. 7க்கு அடுத்து வருவாரு. இப்ப அவர் அந்த டீம்ல இல்ல, அந்த டீம்ல இருந்து வேற ஒரு டீமுக்கு போனாரு. அவரோட டீம் அல்லா போல் ஃப்ரம் பன்னா. எஸ், வாங்க அண்ணா. அல்லா போல் என்ன பண்ணிருக்காங்க இருங்க ப்ரோ, நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அல்லா போல் ஆக்சுவலா அவங்க ட்ரேடிங்மே ஒரு 2 ஸ்மார்ட்டான மூவ் பண்ணிட்டாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் ஆல்சோ 3 ட்ரேட் உள்ள வந்துச்சு. அங்கேயும் அவங்களுக்கு ஆப்ஷன் முடிஞ்சிச்சு. பட் இந்த ஆப்ஷன்லயே அவங்களுக்கு தேவையான ஸ்பாட்டை வந்து பிரில்லியண்டா ஃபில் பண்ண மாதிரி நான் பாக்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு டீம். ஆக்சுவலா பாத்துட்டீங்கன்னா ஆப்ஷன்ல வந்து எப்படி சொல்றது, சர்ப்ரைசிங்கா பெர்ஃபார்ம் பண்ணி. இப்போ நம்ம வந்து ஒரு டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த வருஷம் நல்லா பண்ணாங்கன்னு சொல்லுவோம், சிஎஸ்கே வந்து நல்லா பிரில்லியண்டா பண்ணாங்கன்னு சொல்லுவோம், கேகேஆருமே சில பல பிரில்லியன்ட் மூவ்ஸ், ரிஸ்கி மூவ்ஸ் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். பட் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து நமக்கு சைலண்டா சம்பவம் பண்ணிட்டு அவங்களோட நல்ல ஒரு ஸ்குவாடை பில்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ஆன் பேப்பர் அந்த ஸ்குவாட் எடுத்து பார்க்கும்போது என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஸ்குவாட் வந்து இந்த சீசன் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான். எப்படி சொல்றது, ஓப்பன் செட் அவங்களுக்கு நான் பிளேயிங் லெவன்ல இருந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். வைபவ் சூரியவன்சி அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஓப்பன் பண்ணிடுவாங்க. நம்பர் 3ல நான் ரியான் பராக வச்சிருக்கேன். நம்பர் 4ல அவங்க வந்து ஷிம்ரன் ஹெட்மயரை இறக்கலாம் தேவைப்பட்டால். இந்த இடத்துல ஷிம்ரன் ஹெட்மயர் ஆர் டொனோவன் ஃபெராரா 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் இந்த நம்பர் 4ல ஆடிடுவாங்க. சாம் கரன் அட் நம்பர் 5. சாம் கரன் வந்து இந்த வருஷம் அவங்க ட்ரேட் இன் பண்ணதுக்கான முக்கியமான ரீசன் நான் பாக்குறது என்னன்னா, அவர் பேட்டிங்லயும் பவுலிங்லயும் மற்ற டொமஸ்டிக் லீக்ஸ்ல வந்து ஒரு ஆல்ரவுண்டரா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாரு. ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர், பேட்டிங் ஆல்ரவுண்டர் அண்ட் ஆல்சோ ஃபாஸ்ட் பவுலிங் ஸ்லாட்டை ஃபில் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரா நான் அந்த இடத்துல பாக்குறேன். ஸோ அவர் வந்து இந்த டாப் நம்பர் 5ல வந்து ஆடக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் இருக்க மாதிரி எனக்கு தோணுது.
நம்பர் 6ல ஒரு விக்கெட் கீப்பர் துருவ் ஜுரல். நீங்க அவர் 5க்கு புஷ் பண்ணிட்டு சாம் கரனை கூட 6க்கு வைக்கலாம் அக்கார்டிங் டு சிச்சுவேஷன். 7ல ரவீந்திர ஜடேஜா. அது போக அவங்க வந்து ஸ்பின் பவுலர்ஸ் எப்படி கவர் பண்ணியிருக்காங்கன்னா ஜடேஜாவோட சேர்ந்து ரவி பிஷ்னாய் வராரு. ஸோ இங்க வந்து சவாய் மான்சிங் ஸ்டேடியம் ஜெய்ப்பூர்ல இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும். இமேஜின் பண்ணி பாருங்க, ரவீந்திர ஜடேஜா அண்ட் ரவி பிஷ்னாய் 2 பேரும் அந்த 8 ஓவர்ஸ் போல்ட் பண்ணுவாங்க அப்படிங்கும் போது அந்த இடத்துல அவங்க அந்த ரன்ஸ் எப்படி கட் ஆகுது. இப்ப தெரியுதா? கட் ஆச்சு. இப்ப வருது. சவேல் மான்சிங்ல இருந்து வருது. ரவீந்திர ஜடேஜா, ரவி பிஷ்னாய், சவேல் மான்சிங். ப்ரோ இப்ப கேக்குதா? இப்போ கேக்குது. எங்க இருந்து ப்ரோ கட் ஆச்சு? ரவி பிஷ்னாய், ரவீந்திர ஜடேஜா, சவேல் மான்சிங். ஓகே, அங்கிருந்தே போயிருச்சோ. அதுக்கப்புறம் எதுவும் வரல. ரவி பிஷ்னாய் ஓகே ப்ரோ, இதுல இருந்து ஸ்டார்ட். ஓகே ப்ரோ, நான் அப்படியே சொல்லிடுறேன். ஓகே, இப்போ ஷவாய் மான்சிங் ஸ்டேடியம் ஜெய்ப்பூர்ல இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ் நல்லா வந்து பெருசா இருக்கும். இந்த இடத்துல ரவீந்திர ஜடேஜா அண்ட் ரவி பிஷ்னா 2 பேரும் அந்த 8 ஓவர்ஸ் போல் பண்றாங்க அப்படிங்கும் போது அந்த மிடில் ஓவர்ஸ்ல அந்த ரன் கட்டிங் அப்படிங்கிறது அந்த இடத்துல அவங்களுக்கு ஃபில் ஆயிரும். போன வருஷம் அவங்களுக்கு ஒரு ஓவர்சீஸ் ஸ்பின்னர்ஸ் வச்சுதான் அந்த இடத்த ஃபில் பண்ணியிருந்தாங்க. மணிந்தா சுரங்கான், மகேஷ் தீக்ஷனா வச்சு அந்த 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 இடத்துல அவங்களுக்கு அந்த ஒரு இடத்துல தான். ஸோ இந்த வருஷம் அதை பிரில்லியண்டா மூவ் பண்ணி ரவீந்திர ஜடேஜாவுடைய ட்ரேட் சிஎஸ்கேல இருந்து ரவி பிஷ்னாய்க்கு ஆப்ஷன் நல்லா ஆல் அவுட்டா போனாங்க. ஸோ எடுத்தாங்க. ஸோ 2 ஸ்பின்னர்ஸ் அங்க அவங்களுக்கு செட். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து நாண்ட்ரி பர்கர், சந்தீப் சர்மா அண்ட் ஜொஃப்ரா ஆர்ச்சர் 2 ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர் அங்க ஆடிடலாம். அவங்களுக்கு வந்து போன சீசன்ல 2 ஸ்பின்னர்ஸை வச்சு அவங்க ஃபில் பண்ணி ஒரு மாதிரி அவங்களுக்கு அந்த டாப் ஆர்டர்ல ஒரு ஹிட்டர் இல்லாம இருந்தாங்க, ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இல்லாம இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல ரவீந்திர ஜடேஜா அண்ட் ரவி பிஷ்னாய் அந்த 2 ஓவர்சீஸ் ஸ்பின்னரை வச்சு இந்தியன் ஸ்பின்னர் வச்சு அந்த 2 ஓவர்சீஸ் ஸ்பின்னரை ரீப்ளேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு சாம் கரன்ல வந்து மேல ஒரு டாப் ஆர்டர்ல ஒரு பினிஷர், ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் கிடைச்சிருச்சு. அதே மாதிரி கீழே வந்து நாண்ட்ரி பர்கர் அண்ட் ஜொஃப்ரா ஆர்ச்சர் 2 பேர்த்தையுமே அவங்க ஆர்டருக்கான ஒரு கம்ஃபர்ட் கிடைச்சிருச்சு. அதே மாதிரி ஹெட்மயர், ஃபெரேரா, குரன் வந்துட்டா ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான் உங்களால கொண்டு வர முடியும் ஓவர்சீஸ். இல்ல ஆக்சுவலா நான் வந்து எய்தர் ஹெட்மயர் இல்ல டொனால்ட். அப்படிங்கும்போது அந்த இடத்துல அங்க 2 பேர் சாம் கரன், நாண்ட்ரி பர்கர் அண்ட் ஜொஃப்ரா ஆர்ச்சர். இது ஒரு நல்ல பாயிண்ட். ஆர்ஆர் வந்து ஹெட்மயரை வந்து அவங்க பெஞ்ச் பண்ணிட்டு சுபம் துபே வச்சு ஆடலாம். சுபம் துபே அவங்க கொண்டு வந்துட்டு ஜடேஜா 4ல போட்டுட்டு 5ல வந்து ஜுரல் போலாம், சாம் கரன் போலாம். அதுக்கப்புறம் 7ல சுபம் துபே வச்சுக்கின்னு நீங்க சொல்ற மாதிரி ஆர்ச்சர் போலாம், மப்பாக்கா யூஸ் பண்ணலாம். மப்பாக்கா, நாந்திரே பர்கர். எஸ், ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர்னு பாத்துட்டோம்னா குவெனா மஃபாக்கா கூட போலாம். அதான் இதர் நாண்ட்ரி பர்கர், குவெனா மஃபாக்கா 2 ஃபாஸ்ட் பவுலர், ஒரு மிடில் ஆர்டர்ல ஒரு டொனால்ட் ஃபெரேரா அந்த நம்பர் 4, அதுக்கப்புறம் ஒரு ஹிட்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சாம் கரன். இப்படி போனா ஸ்குவாட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் சந்தீப் சர்மா, இன்னொரு ஸ்பாட்டுமே அவங்களுக்கு ஃபில்லா இருக்கு, கேப் இருக்கு. ஆக்சுவலா பாத்துட்டீங்கன்னா ரவி பிஷ்னா நம்பர் 8 வந்துட்டாரு அப்படின்னா அவங்க புத்தரவு கூட அவங்க வச்சுட்டு போலாம். இங்க ஸ்பின் பவுலிங் ஆப்ஷன் 3 ஸ்பின்னர்ஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பின் ஆப்ஷன் அவங்களுக்கு கிடைச்சிரும். ஃபாஸ்ட் பவுலிங் வேணும் அப்படின்னா சாம் கரன் கேன் பவுல். அவருமே வந்து இப்போ இன்டர்நேஷனல் IL T20 லீக்லயும் நல்லா பவுல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டா வந்து அவர் செம ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது குவெனா மஃபாக்கா, ஜொஃப்ரா ஆர்ச்சர், சந்தீப் சர்மா அண்ட் இன்னொரு பிளேயரா நீங்க எப்படி சொல்றது, சாம் கரன் ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷனை மீடியம் பேசரா நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா 4 ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் கிடைச்சிரும். ஸோ ஸ்குவாட்ல வந்து அவ்வளவு டெப்த் இருக்கு, அவ்வளோ பேலன்ஸும் இந்த ஸ்குவாட்ல இருக்க மாதிரி நான் பாக்குறேன். எப்படி பண்ணிருக்காங்க. ஸோ என்னென்ன பைஸ் எல்லாம் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுச்சு ஆர்ஆர் வந்து ஆக்ஷன்ல வந்து ஒரு ஜஸ்டிஸ் பண்ண மாதிரியான பைஸ் தான் எடுத்திருக்கிறாங்க. வெல் இந்த ஆக்ஷன். ஸோ அவங்களோட முக்கியமான ஏரியாஸ் வந்து அவங்க வந்து இது பண்ணி அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆர்ஆர் வந்து இப்போ வந்து நம்ம ஒரு ஆப்ஷன் சொல்லியிருந்தோம்ல, இப்போ வந்து நம்ம ஹெட்மேயரை வந்து அவங்க வெளியே எடுத்து வச்சுட்டு சுபம் தேவ் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் கொண்டு வந்து அந்த ஹெட்மேயர் ஆன இடத்துல ஜடேஜா ப்ரொமோட் பண்ணி ஆடிக்கலாம். அவங்க முக்கால்வாசி அவங்க வந்து
எடுத்துன்னு அந்த பிளேயர்ஸ் வச்சு அவங்க உள்ள கொண்டு வர்றதுக்குன்னா ரவி பிஷ்னாய் மட்டும்தான் அவங்க வந்து உள்ள கொண்டு வர்ற பிளேயர். அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்பின்னர் வேணும். இவங்களும் அந்த வின்னிங் காம்பினேஷனை நோக்கி போயிருக்கிறாங்க. அந்த 22-24 ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எந்த அளவுக்கு கை கொடுத்த ஒரு வின்னிங் காம்பினேஷன். லைக் ரெண்டு ரெண்டு ஒரு இந்திய ஸ்பின்னர்ஸ், ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் ரவி பிஷ்னாய். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பாலர் ரவிச்சந்திரன் அஸ்வின், யுஸ்வேந்திர சகல், அந்த ஒரு காம்பினேஷன் ரெப்ளிகேட் பண்ண ரவீந்திர ஜடேஜா, பிஷ்னாய். இவருக்கு பதிலா இவருன்ற மாதிரி அந்த ஒரு காம்பினேஷன் கொண்டு வந்தது. அதேதான் சிமிலரா போல்ட்டோட ரவிச்சந்திரனுக்கு பதிலா ரவி இந்திரன் வந்திருக்காரு. இன்னொரு ரவி வந்திருக்காரு, ரவி பிஷ்னாய். இன்ஃபேக்ட் சொல்ல போனா இவங்க வந்து ஒரு காலத்துல வந்து அஸ்வினுக்கு அப்படியே வந்து ரீப்ளேஸ்மெண்டா ஜடேஜா இருந்தாரு நம்ம இன்டர்நேஷனல் லெவல்ஸ்ல. சகலுக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஒரு காலத்துல வந்து பிஷ்னாய் இருந்தார். அந்த மாதிரியான ஒரு கேலிபஸா அப்படியே வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்கிறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இங்க வந்து ஆர்ஆருக்கு வந்து என்ன இதுன்னா, யார கேப்டனா போட போறாங்க? டீம் எல்லாம் நல்லா தான் இருக்குது. யாருக்கிட்ட கேப்டன்ஷிப் கொடுக்க போறீங்க? ஜடேஜாவா ஏன் பராக? நான் ஒண்ணு சொல்றேன், நான் 2 பேருக்கு கேப்டன்ஷிப் கொடுத்தாலும் ஆர்ஆர்ல ஒரு முக்கியமான தலை வந்து அதிருப்தி ஆகும். அன்பார்ச்சுனேட்டா ஆர்ஆர்ல அந்த முக்கியமான தலைக்கு வந்து இன்டர்நேஷனல்ல ஆல் ஃபார்மேட் இடம் வேணும்னு ரொம்ப போராடுது. அந்த தலைக்கு வந்து அந்த இன்டர்நேஷனல் இதுல வந்து தன்னை ப்ரூவ் பண்ண ஏதாவது ஒரு ஐபிஎல் கேப்டன்ஷிப்ல ஏதாவது சம்பவம் பண்ணின்னு காட்டினாதான் அவரோட சிவி ஏறும். தன்னை ஒரு லேபிளா ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு ஐபிஎல் கேப்டன்ஷிப் மஸ்ட். அதை தெரிஞ்சு பல டீம்ஸ் வந்து அவர் கொக்கி போட்டு போன ஆக்ஷன்ல இருந்தே இழுத்து நிறுத்துறாங்க. இவங்க 2 பேருக்கும் கொடுத்துட்டாங்கன்னா அவரு அதிருப்தியாகி 2026 இன்னொரு ட்ரேடு சாகாவ ஆர்ஆர் சந்திக்கிற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அன்பார்ச்சுனேட்டா ஆல்மோஸ்ட் நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க யார் அந்த பெரிய தலைன்னு. நீங்க திருப்பி நீங்க வந்து இந்த இடத்துல ரவீந்திர ஜடேஜாக்கு நீங்க கொடுக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்டா சிஎஸ்கேவோட இது வந்து அவங்களுக்கு இடிக்குது. ரியான் பராக் கொடுக்கணுமான்னு கேட்டா ஆட்டோமேட்டிக்கா போன வருஷம் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கண்ணு முன்ன வந்து போகுது. என்ன பண்ண போறாங்கன்றது தெரியல. இன்னொரு தலைமை யுத்தத்துக்கு ஆர்ஆர் ரெடி ஆகணும். எப்படி பேசி சால்வ் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. டீம் நல்லா இருக்கு. இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து குட்டைய குழப்புற வாய்ப்புகள் இருக்கு. இதனால அனுபவத்துல சொல்றேன், ஒரு 1/2 ஃபேமிலியால பாதிக்கப்பட்ட எனக்கு தெரியும். பார்ப்போம். டீம் எல்லாம் நல்லா தான் செட் பண்ணிருக்கீங்க. அந்த டீமுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வராம பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கணும். ஆனா 1/2 ஃபேமிலி அதை எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படின்னு தெரியும். 16.3, 16.3, 16.35, சாரி 16.35 2, 16.3 அப்படி சால்வ் பண்ணாங்க. அந்த மாதிரி 4 மேட்ச் நீங்க 4 மேட்ச் கொடுத்தாருன்னா அது வந்து டீமுக்கு ஹெல்த்தியா இருக்காது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சும்மா ஒரு ஃபன்னுக்கு சொன்னேன். ஸோ பார்ப்போம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அதை எப்படி சால்வ் பண்ணி யாரை கேப்டன்ஷிப் ஆப்ஷனா முன்னிறுத்துறாங்க அப்படிங்கிறதே ஒரு எக்ஸைட்டிங்கா இருக்க போகுது அடுத்த ஒரு ஃபியூ டேஸ்ல. ஸோ அந்த ஒரு ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் கேப்டன் யாரு அப்படிங்கிற ஒரு தேடல் ஆப்ஷன்ல தான் இருக்குன்னு பார்த்தா ஆப்ஷனை தாண்டியும் இருக்கு. இப்ப இந்த 3 பேர்த்துல யாரு அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. பார்ப்போம். அது ஒரு ஆர்ஆரோட பினிஷிங் டிபார்ட்மெண்ட் ஹெட்மயரு ஜுரலு போன வருஷம் ஆர்ஆருக்கு என்ன ஒரு டேமேஜ் கொடுத்தாங்கன்னு தெரியும். இது கூட நம்ம ரவீந்திர ஜடேஜாவும் சேர்ந்து இருக்கிறாரு. ரவீந்திர ஜடேஜா என்னைக்காவது ஒரு நாள் தான் அடிப்பாரு. அவர் வந்து நீங்க பினிஷிங்க நீங்க ப்ரூவா நீங்க வைக்க முடியாது. அவர்கிட்ட கஷ்டமான டாஸ்க் கொடுத்தாதான் 2 பாலுக்கு 10 ரன்னு, 6 பாலுக்கு 21 ரன்னு அந்த மாதிரி கொடுத்தாதான் ரவீந்திர ஜடேஜா முடிச்சுப்பாரு. நீங்க அவர்கிட்ட வந்து ஒரு கம்மி டார்கெட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் என்னால அடிக்க முடியாதுப்பா, யாராவது விட்டு அடிக்க சொல்லுங்கப்பான்ற மாதிரி அவர் போயிடுவார். இந்த மாதிரியான ஒரு ஆர்டர் இருக்குது அவங்களுக்கு. திருப்பியும் டாப் ஆர்டரை ஹியூஜா டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல ஸ்டார்ட் பேட்டிங்லயும் பவுலிங்லயும் கிடைக்கலைன்னா மறுபடியும் ஆர்ஆர் கஷ்டப்படுவாங்க. அது குட்டி குழந்தை பாத்துருவாரு. அது வந்து வைபவ் சூரியவன்சி போட்டு பொலன்னு பிறந்துட்டு இருக்காரு அண்டர்-19 ஏசியா கப்ல எல்லாம். ஸோ அவரு பார்த்துப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஹி வில் ஹேண்டில் தஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அடுத்தது அங்கிருந்து வேற அடுத்த டீம் 5 டீம்ஸ் பார்த்துட்டோம். குயிக்கா அடுத்த 6வது டீம் சொல்லுங்க. நம்பர் 4. ஓகே. எனி கெஸஸ்? எல்எஸ்டி இல்ல, ஜிடியும் இல்ல. அப்படியே ஆக்சுவலா சவுத்ல இருந்து ஒரு டீம். நம்ம சவுத்ல இருந்து ஒரே ஒரு டீம் தான் என்ன பார்க்கலன்னு நினைக்கிறேன். எஸ்ஆர்எச்சா? எஸ், எஸ்ஆர். ஆக்சுவலா வந்து ஓரளவுக்கு ஒரு டீசென்டான பர்ஸோட போனாங்க.
ஆனா இப்போ எல்லா டீமும் அந்த பெரிய பர்ஸ் அமௌண்ட் வந்து கம்மியாயிட்டு வந்தோடனே உங்களுடைய பர்ஸ் அமௌண்ட் மட்டும் அப்படியே இருந்துச்சு. இந்த 23 crore இருந்தாங்க. ஆக்சுவலா லாஸ்ட் அவங்களுடைய பர்ஸ் அமௌண்ட் எவ்வளவு பேலன்ஸ் வச்சுட்டு போனாங்க அப்படின்னு பாக்கல. லிவிங்ஸ்டனுடைய பை, அதுக்கப்புறம் ஒரு 2-3 பைஸ் 5 கோடி இருக்கு, வந்துச்சு. 5.5. எஸ் 5 கோடி பேலன்ஸே அவங்க வச்சிருந்தாங்க. அடுத்த ஆப்ஷன் அவங்களுக்கு வரும்போது 10 கோடி எக்ஸ்ட்ராவாவே இருக்கும். So அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் எஸ்ஆர்எச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்லாட்ஸை ஃபில் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. அவங்களுக்கு ஒரு 2 இடம் கிளிக் ஆகாம இருந்துச்சு. அந்த ஒரு 2 பிளேஸ் என்ன அப்படின்னா, பேட்டிங்ல வந்து ஒரு பெரிய டெப்த் இல்லாம இருந்துச்சு. பேட் கமின்ஸை தான் அவங்க டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க டவுன் த ஆர்டர் பேட்டிங்க்கு. அதே மாதிரி ஒரு ஸ்பின்னர் இல்லாம இருந்துச்சு. அது வந்து ஒரே ஒரு பெரிய பை அந்த இடத்துல அவங்களுக்கு அது ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். லைம் லிவிங்ஸ்டனுடைய பை அவங்க ஒரு பேட்டிங் டெப்த் எக்ஸ்ட்ராவாகவும் கிடைச்சிருச்சு. பார்ட் டைமா சில ஓவர்ஸ் போடக்கூடிய ஸ்பின்னராகவும் அவங்களுக்கு அந்த இடத்துல ஃபில் ஆயிருச்சு. ஸோ பிளே தாண்டிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காங்க இன்னுமே. ஆக்சுவலா போன வருஷம் அந்த டெம்ப்ளேட் ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் இந்த வருஷம் அந்த 300 வேணாம், கொஞ்சம் பவுலர்ஸ் பேக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஸ்டில் நாங்க ஆட போறது உப்பல் ஹைதராபாத்ல தான். ஸோ இந்த வருஷம் அதே மாதிரிதான் இருக்க போகுது. இந்த வருஷமும் அந்த 300 நாங்க தொட்டே தீருவோம் அப்படின்னு இருப்போம். படம் இப்ப ரீரிலீஸ் ஆச்சு பாத்தீங்களா? 18 வருஷமா நீலாம்பரி அந்த ஒரு இதுக்கு காத்துட்டு இருந்த மாதிரி இப்போ இந்த வருஷமும் காவி அக்கா வந்து இந்த வருஷம் 300 அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க காத்துட்டு இருக்காங்க. அதுக்குதான் மறுபடியும் இப்ப லிவிங்ஸ்டனை தூக்கி போட்டாங்க. இப்ப ஸ்குவாட பாருங்களேன், நான் சொல்றேன். டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா ஓப்பனிங். நம்பர் 3ல இஷான் கிஷன், கிளாசன் அட் நம்பர் 4, லிவிங்ஸ்டன் அட் நம்பர் 5, 6ல நிதிஷ்குமார் ரெட்டி, 7ல அனிகேத் வர்மா. அதுக்கப்புறம் பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல். ஆக்சுவலா நம்பர் 9 வரைக்கும் அவங்களால பேட்டிங் பண்ண முடியும். ஜெயதேவ் உனத்கட் அண்ட் நம்பர் 11ல ஜீசன் அன்சாரி. இங்க இதுல வந்து இப்போ இம்பாக்ட் பிளேயரா ரவிச்சந்திரன் ஒரு பிளேயர் இருக்காரு, நீங்க அவரை கூட கொண்டு வரலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் 4 ஓவர்சீஸ் ஸ்லாட் ஃபில்ட், ஹெட், கிளாசன், லிவிங்ஸ்டன் அண்ட் பேட் கமின்ஸ். பவுலிங் ஆப்ஷன்ஸ் பாத்துட்டீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங் வந்து பேட் கமின்ஸ் போல் பண்ணிடுவாரு. ஜெயதேவ் உனத்கட் அண்ட் இன்னொரு ஹர்ஷல் பட்டேல் 3 ஃபாஸ்ட் பவுலர் வித் along with நிதிஷ்குமார் ரெட்டி 4th பேஸ் பவுலிங் ஆப்ஷன். ஸ்பின்னுக்கு ஜீசன் அன்சாரி இருக்காரு. லைம் லிவிங்ஸ்டன் கேன் போல் ஃபியூ ஓவர்ஸ். நீங்க உப்பல் போகும்போது ஒரு உப்பல்ல ஹைதராபாத்ல ஒரு ஸ்பின்னர் நீங்க ஷார்ட்டா விளாடலாம், ஜீசன் அன்சாரியை மட்டும் வச்சுட்டு விளாடலாம். ஒருவேளை நீங்க சென்னை மாதிரியான கிரவுண்டுக்கு போகும்போதோ இல்ல லக்னோ மாதிரியான ஒரு வென்யூக்கு போகும்போதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின் ஆப்ஷன்ஸ், நீங்க ஹர்ஷ் டூபேன்னு ஒரு ஸ்பின்னர் போன வருஷம் ஆடினாரு. ஸோ அவர் அப்படியே ஒரு ஸ்பாட் எடுத்துட்டு போய் விளாடலாம். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட பேலன்ஸ் ஸ்குவாட்ல செட் ஆயிருக்கு. ஸோ 300 போட்டுருவாங்களா இந்த வருஷம்? நீலாம்பரியோடைய எண்ணம் வந்து நிறைவேறுமா? அவங்களுடைய படையப்பாளர் நீலாம்பரியோடைய எண்ணம் காவியா அக்கா 300 அடிப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? 300 அடிப்பாங்கன்னா ஒரு மேட்ச் மாட்டுச்சுன்னா கண்டிப்பா அடிப்பாங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ஷன் வந்து சன்ரைசர்ஸ் வந்து கொஞ்சம் எங்கேயோ விட்டுட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நாட் அ கன்வின்சிங் ஆப்ஷன் ஆன் ஹால் ஆனஸ்டி. அவங்க வந்து லியம் லிவிங்ஸ்டனை ஸ்டார்டிங்லேயே கேட்டிருக்கலாம் போல. லியம் லிவிங்ஸ்டன் ஸ்டார்டிங்ல கேட்டிருந்தா வெங்கடேஷ் ஐயர் போன பிரைஸுக்கு தான் போயிருப்பாரு. இவங்க ஆக்சலரேஷன்ல பாத்துக்கலாம்னு சொல்லி அங்க 13 கோடி செலவு பண்ணாங்க. நீங்க அந்த 13 கோடி செலவு பண்ணாது நீங்க அகிப் நாயிப் போயிருக்கலாம். உங்களுக்கு இந்தியன் பவுலர் இல்ல, லிவிங்ஸ்டன் தான் எடுக்க போறேன்னா லிவிங்ஸ்டனுக்கு அதுக்கப்புறம் ஒரு இந்தியன் பவுலர் வேணும். உங்க இந்தியன் பவுலிங் யூனிட் வந்து ரொம்ப பிரஜைலா இருக்குது. நீங்க ஜீசன் அன்சாரி மட்டும்தான் உங்களுக்கு ஸ்பின்னர்னு இருக்கிறாங்க, வேற ஸ்பின்னரே இல்ல. ஆல்சோ ஈஷன் மலிங்கா இந்த மாதிரியான ஃப்ரெஜைல் பவுலிங் யூனிட்ல பேட் கமின்ஸோட அன்சர்டைனிட்டி அது மிக முக்கியமான ஒரு விஷயம். பேட் கமின்ஸ் இன்ஜுரி ப்ரோனா இருக்கிறாரு. அவர் இந்த சீசனே ஆடலன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தா இவங்க ஒரு பெரிய மட்டுல மாட்டிப்பாங்க. பேட் கமின்ஸ் தான் இவங்களுக்கு வந்து அந்த உப்பல்ல வந்து அவங்களுக்கு வந்து அந்த 9 எக்கனாமில வச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறவர். ஜெயதேவ் உனாட்கட்டு, ஹர்ஷல் பட்டேல் எல்லாரையும் அடிச்சிருவாங்க. ஹர்ஷல் பட்டேல் ஒரு மேட்ச்ல விக்கெட் எடுத்தாருன்னா மத்த 3 மேட்சுக்கு வந்து ஓவருக்கு 10 ரன்னுக்கு மேல கொடுத்துட்டு போயிடுவாரு. அவரை நீங்க நம்பி நீங்க ஃப்ரண்ட் லைன் பவுலரான யூஸ் பண்ண முடியாது. பேட் கமின்ஸ் தான் உங்களுக்கு மெயினான ஒரு பிளேயர் அந்த பவுலிங் அட்டாக்கை லீட் பண்ண. அந்த பவுலிங் அட்டாக்கை லீட் பண்ண உங்களுக்கு வந்து ஒரு ஃபாரின் பவுலர் அவங்க ஏதாவது எடுத்திருந்தாங்களான்னு பார்ப்போம். முதல் பிரைடன் காஸ் இருக்காரு, பிரைடன் காசு இருக்கிறாரு. கம்மின்ஸ் அளவுக்கு அவரால் கொடுக்க முடியுமா? அது ஒரு கொஸ்டின் மார்க். அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மறுபடியும் அவங்க லிவிங்ஸ்டன் எடுத்துட்டு எட்வர்ட்ஸுக்கு போனாங்க. எட்வர்ட்ஸ் நல்ல பிளேயர் தான், அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க எங்க ஃபிட்டிங் பண்ணுவீங்க? ஆல்சோ அவங்களுக்கு ஆல்ரெடி கமிந்து மெண்டிஸ் இருக்காரு, அந்த ஸ்பின் பவுலிங்கும் போடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர். கமிந்து மெண்டிஸ் ஒரு டீசன்ட் பிளேயர் தான். ஆக்சுவலா ஸ்ரீலங்காக்கு சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஓகே, லிவிங்ஸ்டன் அப்படிங்கும் போது
அவர் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஒரு ஸ்டார் பிளேயர் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல ஓகே. நீங்க சொன்ன மாதிரி திரும்பவும் ஜாக் எட்வர்ட்ஸுக்கும் போனாங்க அப்படிங்கும்போது ஆல்ரெடி பிரைடன் கார்ட்ஸும் இருக்காரு. ஸோ இந்த மிடில் ஆர்டர்லயே அவங்க ஏகப்பட்ட ஓவர்சீஸ் பிளேயரை வந்து ஃபில் பண்ணாங்க. நீங்க சொன்ன மாதிரி பேட் கமின்ஸோட இடத்துல யாருமே இல்ல. நீங்க எஷன் மலிங்கா வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம், பட் ஓப்பன்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேட் கமின்ஸ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எஸ், எஷன் மலிங்கா லாஸ்ட் சீசன் இப்படி கீழே வந்து பெர்ஃபார்ம் பண்ணாரு லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ்ல. பட் பேட் கமின்ஸுக்கு ஒரு இமீடியட் ரீப்ளேஸ்மெண்ட் யோசிச்சாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இஷன் மலிங்காவை நீங்க ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எஸ்ஆர்எச் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சு. அந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இஷன் மலிங்கா இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். அவர் எஸ்ஆர்எச் இதுல இருந்தா நான் இஷான் மலிங்காவை வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணதான் நான் எப்படியாவது நான் பார்ப்பேன். நீங்க அப்படியே இருக்கும்போது நீங்க லிவிங்ஸ்டன் வந்துட்டா இஷான் மலிங்காவுக்கு வேலை இல்லை. இந்த மாதிரி இருக்கும்போது உங்க காம்பினேஷனே அடி வாங்குது. நீங்க லிவிங்ஸ்டனையும் ஃபோர்ஸ் ஃபிட்டா வச்சு ஓட்டி ஆகணும். அங்கதான் இங்க ஒரு பிரச்சனை பண்ணாங்க. நீங்க ஷமியை விட்டுட்டீங்கன்னா ஷமிக்கு பதிலா யாராவது ஒரு கேள்வி பண்ணி நீங்க சைன் பண்ணி இருக்கணும். ராஜ் லிம்பானி அவர் அன்சோல்ட் ஆனார். ராஜ் லிம்பானி நல்ல பவுலர், அவருக்கு நீங்க ட்ரை பண்ணிருக்கலாம். இன்னொரு பவுலர் யாராவது குல்தீப் சென், ஒரு ப்ரூவன் பிளேயர் குல்தீப் சென், அவரை நீங்க ட்ரை பண்ணிருக்கலாம். யாருமே வேணாம் அப்படின்னாலும் ஏதாவது ஒரு பிளேயரை நீங்க அக்யூப் நைட் உங்க கையில இருந்தது இன்னும் ஒரு புஷ் பண்ணி ஒரு 10 கோடிக்கு நீங்க போயிருக்கலாம். இப்ப அன்கேப்டு பிளேயர்ஸ் போல பிரசாந்த் வீரா அவரெல்லாம் நீங்க ஏன் அதை புஷ் பண்ணல? சன்ரைசர்ஸ் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற பேட்டிங் டெப்த்தும் ஒரு கொடுப்பாரு. ஆக்சுவலா ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் தான், பேட்டிங் டெப்த்தும் ஒரு எடுத்து தருவாரு. அப்படி இருக்கும்போது அக்யூப் நைபி வந்து நல்ல ஒரு பேட்டிங் இருக்கிற ஒரு பிளேயர். அப்படி இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து இன்னமும் ஆப்ஷன்ல நல்லா இது பண்ணி இருக்கலாம். என்ன பார்த்தாலும் இது வந்து சன்ரைசர்ஸ் வந்து ஒரு மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்க 300 அடிச்சாதான் சேஃப் கார்டு பண்ண முடியும். மறுபடியும் அவங்க வந்து 300 அடிக்கிறேன்னு போய் எங்கேயாவது மாட்டிக்கினாங்கன்னா இந்த பவுலிங் யூனிட்டை வச்சு கஷ்டப்படதான் செய்வாங்க. கம்மின்ஸ் இருந்தா இந்த டீம் தப்பிக்கும். கம்மின்ஸ் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படும். என்ன பண்றாங்க, இந்த 300 இல்ல தோல்வியா அப்படிங்கிற மாதிரிதான் எஸ்ஆர்எச் உடைய பேட்டர்னா இருக்கு. ஏன்னா பவுலிங் போன சீசன் இருந்ததை சரி பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டைம்ல அதை அப்படியே சரி பண்ணாம பேட்டிங் தான் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் எஸ்ஆர்எச் இந்த சீசன் எப்படி அமையுது அப்படின்னு. என்ன டீம் வருது அப்படிங்கிற பார்க்க. நம்பர் சொல்லுங்க ப்ரோ. நம்பர் 3. ஓகே, மூணாம் நம்பர் எனி கெஸஸ்? மும்பை இந்தியன்ஸா? 3க்கு நம்ம ஆக்சுவலா 6ல போடலான்னு பார்த்தேன், 6வது டிராஃபி அப்படிங்கிற இதுல. பட் அப்படியே ரேண்டமா போட்டதால மும்பை இந்தியன்ஸ் பேப்பர்லாம் எடுக்க வேண்டியது இல்லை. வாங்க ப்ரோ பேசுவோம். பேசுவோம்னா இவங்க செட் பண்ண டீமுக்கு நீ 4 காம்பினேஷன் போடணும். எப்படி வேணாலும் நீ போட்டுக்கலாம். இதுதான் இங்க டீம் இருக்கு. காம்பினேஷன் கரெக்டா எடுத்துன்னு வருவீங்களா? அதுதான் இப்ப கேள்வி. அது நம்ம பிரச்சனை இல்ல. கேப்டன் ஹர்திக் பாண்டியா அவரு கையில் தான் எல்லாமே. அவரும் மஹிலா ஜெயவர்தனேவும் என்ன பண்ண போறாங்க, ஒரு சீட்டு குலுக்கி போட்டு இப்போ பாத்துக்கிட்டீங்கன்னா குவிண்டன் டிகாக்கா ரயன் ரெக்கில்டனா 2 பேரும் சீட் எடுங்க. அப்படி சொல்லக்கூடாது. பெரிய டிகாக்கா குட்டி சாரி பெரிய ரிக்கல்டனா குட்டி டிகாக்கா? குட்டி ரிக்கல்டனா, சீனியர் ரிக்கல்டனா ஜூனியர் ரிக்கல்டனா, அப்படிதான் நீங்க சீட்டை குலுக்கி போடுங்க. ஏன்னா இப்ப 2 பேருமே ஒரே ஆக்சுவலா ஷார்ட் முதல் கொண்டு அப்படியே தான் ஆடுவாங்க. 2 பேருமே சவுத் ஆப்பிரிக்கன் விக்கெட் கீப்பர் பேட்டர், லெப்ட் ஹேண்டர், ஓப்பனிங் பேட்டர். ஷார்ட்ஸுமே 2 பேரும் இப்போ பாத்துட்டீங்கன்னா அந்த ஃபேஸை மட்டும் மறைச்சிட்டு ஷார்ட் அப்படியே காட்டுனீங்கன்னா ரிக்கல்டன் ஆடினாரா குவிண்டன் டிகாக் ஆடினாரான்னு தெரியாது. அப்படிதான் இருக்கும் 2 பேருடைய அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே. இவங்க 2 பேரை வச்சு எடிட் போடலாம். இந்த 1985 சாங் வரும்ல, அந்த சாங்கை வச்சு இவங்க 2 பேரும் பக்காவா எடிட் போடலாம். இந்த வருஷம் அப்படியே 2 பேரும் ஆடுறத வச்சே எடிட் போடலாம். ஸோ எஸ், இப்போ யாரு இப்ப 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் வரப்போறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி 2.75 கோடி வச்சுட்டு கேமரன் கிரீனுக்கு ஒரு பிட்டிங்க போட்டாங்க பாருங்க, மறக்க மாட்டேன். 2 கோடி கேட்டு சும்மா விடுவாருன்னு பார்த்தா 2.40 போனா இருப்பாரு. அங்க நிக்கிறாரு நம்ம ஆளு. அதுக்கப்புறம் பர்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டுதான் விட்டாரு. ஆக்சுவலா நம்ம முன்னாடியே இப்ப பேசியிருந்தோம், யாரோ ஒருத்தர் இப்ப நம்ம 2 கோடின்னு கேட்டு டீமை கோர்த்து விட்டுருவாங்க. கிறிஸ்லின் இதுக்கு முன்னாடி கோர்த்து விட்டாங்க அப்படின்னு பேசியிருந்தோம். அந்த மாதிரி ஏதோ ஒரு பிளேயரை கோர்த்து விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தோம். ஆனா இப்ப மும்பை இந்தியன்ஸ் கொஞ்சம் விவரமா, இப்படி நீங்க இவனுக்கு ஒரு 15 கோடிக்கு மேல போவீங்க,
எங்க பர்சன் நாங்க ஏத்தி விட்டாலும் எங்களை தாண்டி தான் போயிருவீங்க அப்படிங்கிற இதுல சும்மா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. ஆக்சுவலா பாத்துட்டீங்கன்னா நீங்க எல்லாம் ஆப்ஷன் பண்ணுங்க, நாங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணதான் வந்திருக்கோம். உங்களை ஆக்சுவலா ஒரு கமர்ஷியல் மூவி மாதிரி தான். நீங்க எல்லாம் ஒரு ஆக்ஷன் பிளாக் பஸ்டர் மசாலா சாங்ஸ் அப்படி ஐட்டம் சாங்ஸ் அப்படி எல்லாம் இருந்தா காமெடிக்குன்னு ஒரு செக்மெண்ட் இருக்கும் கமர்ஷியல் மூவிஸ். அந்த மாதிரி இந்த ஆக்ஷனை வந்து 63 கோடியோட ஒரு டீம் 43 கோடியோட ஒரு டீம் கேம்டன் கிரீன் யாருக்கு அப்படின்னு இருந்த டைம்ல மும்பை இந்தியன்ஸ் உள்ள வந்து 2.75 crore ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க ஆக்ஷன்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் தான். எடுத்து 2 கோடிக்கு எடுத்த உடனே எல்லாருமே பாக்க என்னடா 2 கோடிக்கு போறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க ஏன்னா ஆரம்பிச்சாங்க. இவங்களால இவங்க கேட்காம விடவும் முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிளேயரு சரி இவன் தலையில எஸ் கட்டிட்டு இவனை முடிச்சிடலான்னா மும்பைக்கு வின் சுச்சுவேஷன் தான். நான் எடுத்துன்னு வந்தா எனக்கு இந்த ஒரு பிளேயரோட போதும், நான் எங்கேயா ஃபிட் பண்ணி நான் ஓட்டிப்பேன் அவங்களுக்கு. இப்ப இவங்க எடுக்காம போனாலும் இப்ப ஒரு 3-4 எக்ஸ்ட்ராஸ் எடுத்துன்னு வந்துட்டாங்க. 5 பிளேயர் எடுத்துட்டாங்க. அப்படின்னு இருக்கும்போது மத்த டீமுக்கு தான் இது பிரச்சனை. இவன் விடவும் முடியாது, இவன் கேட்கறதையும் நம்ம இதுதான் பண்ணணும், நம்ம தான் ரேட் ஏத்த ஆகணும்ன்ற மாதிரியான ஒரு மாதிரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல மாட்டிக்கினாங்க எல்லா டீமும். எஸ் அதே மாதிரி அது முடிஞ்ச உடனே பொலாடோட வீடியோல பொலாட் ஒரு ஆக்டிங் ஒண்ணு போட்டிருப்பாரு. அது எல்லாரும் பாத்தீங்களான்னு தெரியல. அங்க ரொம்ப ட்ரை ஆமா பண்ணோம் சீரியஸா கேப்டன் பேசுவாரு. கிரீனுக்கு. எஸ் ஆமா ரொம்ப எவ்வளவு சார் சீரியஸா பேசுவாரு. ரொம்ப எவ்வளவு சார் ஒரு 20 கோடி கம்மியா? அதான் ஒரு 20 கோடி கம்மியாயிருச்சு. அங்க ஆக்ஷனுக்கு போனோம். பர்ஸ் அமௌண்ட்ல இல்ல ஒரு 20 கோடி கம்மியாயிருச்சு அப்படி சீரியஸா பேசிட்டு இருந்தாரு. இந்த எக்ஸாம்ல எல்லாம் ஃபெயில் ஆயிட்டேன்ப்பா. எவ்வளவு மார்க்லடா? ஒரு மார்க்ல பச்சா எடுத்ததே 1 மார்க் தான். அந்த மாதிரி எவ்வளவு மிஸ் பண்ணீங்க? ஜஸ்ட் மிஸ் ஒரு 20 crores எங்களுக்கு மிஸ் ஆயிருச்சு. நாங்க தான் முதல் பிட் பிளேயர்ஸ்லயே நாங்க தான் போட்டு வச்சோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆக்ஷன். அதான் அதுக்கப்புறம் சிஎஸ்கே அந்த யங்ஸ்டர் சைடு அக்கிலோசியனை எடுக்கிற வரைக்கும் அவங்க வந்து ஆப்ஷன்ல கேமரன் கிரீனுக்கு மட்டும்தான் அவங்க பிட் பண்ணாங்க, பெரிய பை பண்ணவே இல்லை. பஞ்சாப் கிங்ஸ் அதை 13 கோடி வச்சுட்டு அவங்களுமே கடைசி வரைக்கும் வரல. எஸ்ஆர்ஹெச்சுமே பெருசா வரல, குஜராத் டைட்டன்ஸுமே பெருசா ஆப்ஷன்ல வரல. 2.75 கோடி வச்சுட்டு குவிண்டன் டிகாக் ஒரு 1 crore எடுத்த உடனே அந்த ஃபர்ஸ்ட் விக்கெட் கீப்பர் செட்ல வாங்கினாங்க பாருங்க. எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா ஓகே ஒரு ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஒரு பேக்கப் ஆப்ஷன்ஸ் எங்கேயாச்சும் தேடுவாங்க, இல்லைன்னா ஒரு எப்படி சொல்றது பெவன் ஜேக்கப்ஸ் மாதிரியான ஒரு அன்கேப்டு ஒரு பிளேயர். பெவன் ஜேக்கப்ஸ் இப்ப கேப்டு தான், மும்பைல எடுக்கும்போது அன்கேப்டா தான் இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு அன்கேப்டு ஓவர்சீஸ் தான் போவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்போ குவிண்டன் டிகாக் அந்த இடத்துல குவிண்டன் டிகாக்கும் ஒரு 1 crore இருந்தாரு, ஜானி பெஸ்டாவும் 1 crore இருந்தாரு. யார் முன்னாடி வராங்க அவங்களுக்கு பிட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் மும்பை இந்தியன்ஸ் போயிருந்தாங்க. அன்பார்ச்சுனேட் ஃபார் ஜானி பெஸ்ட் அவர் முன்னாடி வரல. குவிண்டன் டிகாக் முன்னாடி வந்தனால அவருக்கு பிட் போய் யாருமே போயிட்டு வராதனால குவிண்டன் டிகாக் எடுத்துட்டு வந்துட்டாங்க. பேஸ்டர் முன்னாடி இருந்தாருன்னா பேஸ்டர் என்ன ரோஹித் சர்மாவோட பிதாமகன் ரோ காம்போ பார்த்திருப்போம். இப்ப வந்து ரோஹித் அண்ட் குவிண்டன் டிகாக் காம்போ பார்க்க போறோம். இன்னொரு விஷயம் என்ன பேசணும் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் 2022 ஆப்ஷன்ல வந்து ஜஸ்ட் ஒரு ஹியூமிலியேஷனை சந்திச்சாங்க. அந்த இடத்துல மும்பை இந்தியன்ஸ் உடைய கோர் அப்படியே உடஞ்சு போச்சு. குவிண்டன் டிகாக் வெளியே போனாரு, ஹர்திக் பாண்டியா வெளியே போனாரு, ட்ரெண்ட் போல்ட் வெளியே போனாரு, குணால் பாண்டியா வெளியே போனாரு. இந்த இடத்துல கடந்த 3 வருஷத்துல அந்த மெயின் கோர் இந்த கடப்பார டீம்ல இருந்த பிளேயர்ஸை ஒவ்வொரு வருஷமா பிக் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதை நான் நோட் பண்ணீங்கன்னா தெரியும். ஹர்திக் பாண்டியா 2 வருஷம் முன்னாடி ட்ரேடிங் பண்ணாங்க பேக் டு மும்பை இந்தியன்ஸ். போன வருஷம் ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஆப்ஷன்ல போனாங்க, எடுத்துட்டு வந்தாங்க. இந்த வருஷம் குவிண்டன் டிகாக் இஸ் பேக் டு மும்பை இந்தியன்ஸ். இப்போ அந்த கடப்பார் லைனப் எப்படி ஃபில் ஆயிருக்கு அப்படின்னா அந்த கடப்பார் லைனப்ல ரோஹித் சர்மா அண்ட் குவிண்டன் டிகாக், இஷான் கிஷனோடைய அந்த நம்பர் 3 ரோல திலக் வர்மா பண்ண போறாரு. எஸ் கை இருக்காரு, ஹர்திக் பாண்டியா இருக்காரு. கிருணலோட ரோல வந்து இன்னும் அப்கிரேடா நமன்தீர் பண்ண போறாரு. பவுல் அதையும் பார்க்கணும். பொலாடுக்கு பதிலா ஸ்டெஃபன் ரூதர்ஃபோர்டு இருக்காரு. எஸ் பொலார்டு இல்லைனாலும் அந்த இடத்துல ஒரு வெஸ்ட் இண்டியன் ஹிட்டர். அதுக்கப்புறம் நமக்கு அந்த ராகுல் சகர் இருந்த ஒரு இடத்துல ஒரு மிச்சல் சாண்ட்லர் இருக்க போறாரு. போல்ட் அண்ட் பும்ரா இருக்காங்க. நம்ம அந்த இடத்துல ஒரு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர் நம்ம ஆடிட்டு இருந்தோம், அதுக்கு மேல ஒரு ஓவர்சீஸ் ஸ்பின்னர் எதர் மிச்சல் சாண்ட்லர் ஆர் ஆட போறாரு. ஆட போறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஸ்லாட்ல வந்து தீபக் சகர் இல்ல ஷார்துல் தாக்கூர். இம்பாக்ட் நீங்க யாரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வில்ஜாக்ஸ் வருவாங்க, வில்ஜாக்ஸ் வர முடியாது. இந்தியன் பிளேயர் யாராச்சும் மயங்க் மார்க்கண்ட் அஸ்வினி குமார், பண்ணிக்கலாம். மயங்க் மார்க்கண்டே, அஸ்வினி குமார் இல்லைன்னா இப்ப எடுத்த பிளேயர்ஸ் ஒருத்தவர் இருக்கிறாரு, அவர் பேரு கூட நல்ல பேரு தான். இந்த விதர்பா பிளேயர் ஒருத்தவரு
அதர்வா அதர்வா அலோன்கர் அவர் ஒருத்தவரா? மும்பை பிளேயர், அவர் மும்பை பிளேயர். அவரை பத்தி நான் சொல்றேன். மும்பை பிளேயரு. இன்னொரு பேட்ஸ்மேன் ஒருத்தவர் தனிஷ் மலேவார். விதர்பாவை சேர்ந்தவர். கன்சிஸ்டன்டா அந்த ரஞ்சி டிராஃபில கன்சிஸ்டன்டா குவார்டர் ஃபைனல், செமி ஃபைனல், ஃபைனல் அடிச்சாரு. துலீப் டிராஃபிலையும் டபுள் செஞ்சுரி அடிச்சாரு. அந்த பிளேயர் வந்து அவர் வந்து இவங்க ஹையா ரேட் பண்றாங்க. ஆல்சோ ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்டார்ட்ல வந்து அதர்வா அனோல்கர். இவங்க வந்து இப்ப சையத் முஸ்டாக் அலி டிராஃபி பார்க்கணும் தெரியும். மும்பைக்காக இன்னைக்கு சேசிங்ல கூட 9 பால்ல 26 ரன் அடிச்சாரு. ஆல்சோ போன மேட்ச்ல வந்து 2 பால்ல 10 ரன் அடிச்சாரு. இவங்க ராஜ்பாவா வந்து ஒரு சில மேட்ச்ல வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஒரு ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்குள்ள கொண்டு வர. அந்த மாதிரி இந்த பிளேயரை கொண்டு வந்து அவரையும் டெஸ்டிங் பண்ணலாம். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் டெஸ்பரேட்டா அந்த ஒரு பினிஷிங் ஸ்லாட் வேணும். நமந்தீரை இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ட்ரையல் அண்ட் எரர்ல யூஸ் பண்ணி நமந்தீரை குரூம் பண்ணாங்க. இதே மாதிரி அனோல்கரை வந்து இவங்க ட்ரை பண்ணி குரூம் பண்ண ஆரம்பிக்கணும். அவங்களுக்கு அந்த பினிஷிங் ஸ்லாட்டுக்கு யூஸ் ஆகும். இவங்க நான் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன், காம்பினேஷன் வந்து இவங்களால 3-4 காம்பினேஷன் போட முடியும். இவங்க 3-4 காம்பினேஷன் போட்டாங்கன்னா ஒரு சில பிளேயர்ஸ் வந்து டிசர்வ்டு இருந்தாலும் அவங்களால உள்ள கொண்டு வர முடியாது. உங்களால காபின் பாஷா உள்ள நுழைக்கவே முடியல. காபின் பாஷா இந்த மாதிரி ஆடினார், இப்போ அவர் உங்களால உள்ள கொண்டு வர முடியல. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல மும்பை அவங்களே இருக்கிறாங்க. இதுல பெஸ்ட் 11 பெஸ்ட் 12 எப்படி கொண்டு வர்றது? இப்ப ஐபிஎல் வந்து இந்த ஒரு 12 பிளேயர் ஆனதுனால 16 பிளேயர் முக்கியத்துவம் ஆகுது. அஸ்வினோட இதுல இதை பத்தி சொல்லியிருப்பாரு ஒருத்தர், எல்எஸ்சிக்காக வந்த சாயன்னு ஏதோ ஒருத்தர், அவர் சொல்லியிருப்பாரு எப்ப வந்து ஐபிஎல் 12 பிளேயர் இதுவா மாறிச்சோ அப்ப வந்து 16 பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதா இருக்குது. பிளேயர் 16 நீங்க மாறி போச்சு. அதுல இருந்து தான் நீங்க பெஸ்ட் ஆஃப் 12 கொண்டு வர. இந்த பிளேயர் 16 தான் மும்பை இந்தியன்ஸ் இப்ப கையில வச்சிருக்கிறாங்க. இதை வச்சு இவங்க வந்து இவரை மாத்தி இவரை கொண்டு வரணும். இப்ப நீங்க ரோஹித் சர்மா இல்லைன்னு வைங்களேன், நீங்க வந்து ரோஹித் சர்மா, டிகாக் 2 பேருமே இல்லாம வில் ஜாக்ஸ், ராபின் மின்சி இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு அல்லா கசன்பர் அண்ட் இவரு சாண்ட்னர் இந்த மாதிரி போய்க்கலாம். எங்களுக்கு போல்ட்டே நீங்க வெளியே வச்சுட்டீங்க. இப்போ இந்த மாதிரி காம்பினேஷன் கசன்பரும் வேணும், எனக்கு போல்ட்டும் வேணும்னா ஷர்துல் தாக்கூர், தீபக் சகர் ஷர்துல் தாக்கூர், அஸ்வினி குமார், தீபக் சகர், அஸ்வினி குமார் இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் மாத்திக்கினே இருக்கலாம். உங்களுக்கு பும்ராவுக்கு நீங்க ரெஸ்ட் தரீங்கன்னு ஷர்துல், அஸ்வினி, இவரு தீபக் இந்த மாதிரி அவங்க பிளண்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பேட்டிங் மட்டும்தான் அவங்க வந்து அன்கேப்டு பிளேயர்ஸுக்கு வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பவுலிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ரொட்டேஷன் இதுல வச்சிருக்கிறாங்க. போல்ட்டுக்கு வந்து அவங்க நாங்க எடுப்பாங்கன்னு பார்த்தா அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்றாங்க, எனக்கு சில நேரம் நான் போல்ட்டே நான் வந்து அவருக்கு தேவைப்பட்டா நாங்க போல்ட்டுக்கே நாங்க ரெஸ்ட் கொடுத்துக்கிறோம், பும்ராக்கே நாங்க ரெஸ்ட் கொடுத்துக்கிறோம், இந்த ரொட்டேஷன்ஸை வச்சு நாங்க பாத்துக்கிறோம்ன்ற மாதிரி அவங்க போயிட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல். அஸ்வினி குமார் புரியல? அஸ்வினி குமார் இவர் ஆகாஷ் அம்பானி சொல்றது, நான் அஸ்வினி குமார் வந்து ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் நாங்க யூஸ் பண்ணினே இருக்க போறோம் ரெகுலரா. நான் அதான் முன்னாடியே சொன்னதுதான், அஸ்வினி குமார் கிட்ட எனக்கு அந்த கிளிம்சஸ் ஆஃப் பும்ரா தெரியுது. அவரை நீங்க வளர்த்து விட்டு நல்லா குரூம் பண்ணீங்கன்னா அவர் எதிர்காலத்துல பெரிய ஆளாவார். இங்க என்னோட மிக முக்கியமான விஷயம், கேப்டன் ஹர்திக் பாண்டியா. ஒரு பிளேயரா ஹர்திக் பாண்டியா எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுவாருன்றத நம்ம வந்து இந்தியாவுக்கும் பார்த்திருக்கோம், மும்பை இந்தியன்ஸும் பார்த்திருக்கோம். ஆனா ஆஸ் அ கேப்டனா அவர் வந்து இன்னும் ஐபிஎல்ல வந்து 2 வருஷமா அவர்கிட்ட இருந்து அந்த பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வரமாட்டேன். ஜிடில வந்து அந்த ஒரு 4th பொசிஷன்ல ஆடி அவருக்கு வந்து அந்த ஐபிஎல்ல அவருக்கு அந்த இடம் கிடைக்க மாட்டேது, பிக் ஆக மாட்டுறாரு. போன வருஷம் தான் 3 மேட்ச் அடிச்சு வந்தார். இந்த வருஷம் அவர் வந்து ஒரு மாதிரி அந்த 2019 2020 பாண்டியாவை கொண்டு வந்தாரு. இன்னும் டெசிஷன்ஸ் சாலிடா இருக்கணும். ஒரு சில நேரம் வந்து டஃப் டைம்ஸ் வரதான் செய்யும். அந்த டஃப் டைம்ஸ் நீங்க எடுக்கிற டெசிஷன் தான். நீங்க பவுலிங் போட வேண்டிய கட்டாயம் தான், நீங்க போய் பவுலிங் போடுங்க. இங்க வந்து அடுத்தவங்களை நம்பாதீங்க. அது என்ன நடக்குதோ ஐ டேக் தி கிரெடிபிலிட்டி. நான் முன்னாடி சொன்ன புரியல, வின் ஆர் லாஸ் நான் அவரு முன்னாடி போய் எடுத்திருக்கு. ஒரு சில இடத்துல ஒரு சில மேட்ச் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ரிசல்ட் டேக்கன்ஸ் நம்ம லாஸ்ட் ஓவர் தீபக் சகருக்கு ஒரு ஓவர் தருவாரு. லாஸ்ட் ஓவர் இவர் எடுத்துட்டு போய் இவர் போய் போட்டிருந்தாரா மேட்ச் எப்படியோ வின் ஆர் லாஸ். அந்த இடத்துல தோத்துருந்தாலுமே ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே, அவருனாலும் அவர் மேல அவர் கேப்டனா இல்லாதப்போ ரோஹித் சர்மா அவரை நம்பி அந்த லாஸ்ட் ஓவர் கொடுக்குறாரு. அப்படிங்கும் போது இப்ப அவருதான் கேப்டன், அவர் எடுக்கிறது டிசிஷன். அப்படிங்கும் போது அவரு போய் போட்டிருக்கலாம். அவரு அந்த இடத்துல ஏன் பின்வாங்குறாரு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதே மாதிரி நம்ம தோற்ற அந்த பிளே ஆஃப் மேட்சுமே பஞ்சாப் கிங்ஸ் தான் இவர் போட வேண்டிய ஓவர் தான் சேஞ்ச் ஆகி அந்த மேட்சே மாத்தி விட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு ரிஸ்க் டிசிஷன்ஸ் அவரை வச்சு முன்னிறுத்தி எடுக்க மாட்டேங்கிறாரோ அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும்.
ஹர்திக் பாண்டியா இந்த மாதிரி டெசிஷன்ஸ் எடுத்து ஆகணும். நீங்க வின் ஆர் லூஸ் நீங்க போய் தான் ஆகணும். நீங்க எப்ப நீங்க வந்து இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு மாதிரி டிஃபென்சிவ் செட்லயே போயிருந்தீங்கன்னா உங்களால ஜெயிக்கவே முடியாது. வந்தா மழை போனா இதுன்னு நீங்க வந்து இறங்கி நீங்க செய்யணும். இந்த டீம் எல்லாம் சர்வைவல்ல தப்பிச்சு தப்பிச்சு வர்றதுதான். டூஆர்டைய பார்த்து பார்த்து வளர்ந்த டீம் இந்த டீம். இந்த டீம்ல வந்து நீங்க வந்து நான் வந்து டிஃபென்ஸ் வச்சுன்னா இருப்பேன்னா பாத்துக்கலான்ற மாதிரியான டெசிஷன்ஸ் அவர் எடுக்க ஆரம்பிக்கணும். ஒரு சில ரொம்ப கிரிட்டிக்கலான டெசிஷன்ஸ் யாரையும் அவர் எதிர்பார்த்துலாம் இருக்கக்கூடாது. இந்த அனலிஸ்ட் டீம் அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு அந்த மேட்ச்ல நான் தான் கேப்டன், நான் எடுக்கிறது தான் முடிவு, இந்த மேட்ச் எப்படி போனாலும் பரவாயில்லன்னு ஒரு சில டைம்ஸ் எடுக்கணும். ஜெயிச்சா எல்லா கிரெடிட்ஸும் உங்களுக்கு, தோத்தா பிளேமையும் நான் எடுத்துக்கிறேன். இத சொன்னது ரோஹித் சர்மா. ஜெயிச்சா என்ன நீங்க தலைமையில வச்சு கொண்டாட போறீங்க, தோத்தீங்கன்னா என்ன தான் திட்ட போறீங்க, நானே எடுத்துக்கிறேன், அதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு டீம் ஜெயிக்கணும். அதனாலதான் அவர் சக்சஸ்ஃபுல் கேப்டனா இருந்தார். பார்க்கலாம் என்ன ஹர்திக் பண்றாருன்னு. அதே மாதிரி நம்மள யங்ஸ்டர்ஸ் மும்பை இந்தியன்ஸ் எடுத்துட்டோம்னா நீங்க சொன்ன மாதிரி அத்தரும் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா T20 மும்பை லீக்ல ஆடினாரு. அவர் தான் இந்த T20 மும்பை லீக்ல போன 2025 உடைய ஹையஸ்ட் பர்ஸ் அமௌண்ட் தான் இருந்த பிளேயர். ஆக்சுவலா ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த சில பிளேயர் ஷாயுஷ் மாத்ரே இந்த மாதிரியான பிளேயர்ஸை விட அதிகமான பிரைஸுக்கு போன ஒரு பிளேயர். அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸும் அப்படி இருந்துச்சு. ஸோ அவரை மும்பை இந்தியன்ஸ் இங்க கிராப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பிளேயர் நீங்க மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, அவருடைய பேர் விதர்பால இருந்து ஆடினாரு. அவருடைய நேம் தனிஷ். இல்ல இல்ல தனிஷ் மலிவான், விதர்பா பிளேயர், கன்சிஸ்டன்டா ஆடுறாரு. தனிஷ் மலிவான். எஸ், அவருமே பார்த்துட்டீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ரஞ்சி ட்ராஃபில பேக் டு பேக் பெர்ஃபார்மன்ஸ் விதர்பாக்காக ஃபைனல்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு. பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் விதர்பா ப்ரோ T20 லீக் இந்த வருஷம் அவரு தான் செகண்ட் லீடிங் ரன் ஸ்கோரர். 6 இன்னிங்ஸ்ல 16 சிக்ஸர்ஸும் அடிச்சிருந்தாரு. ஒரு பெரிய பயங்கரமான ஹிட்டர். ஸோ 2 ஹிட்டர். ஆக்சுவலா இன்னொரு ஹர்திக் பாண்டியா, ஒரு குட்டி ஹர்திக் பாண்டியாவா நம்ம ராஜங்கத் பவாதை பார்த்தாலும் இன்னொரு பாண்டியாவையும் மும்பை இந்தியன்ஸ் டெவலப் பண்ற ஒரு நோட்ல தான் இந்த வருஷம் ஆப்ஷன் எடுத்திருக்காங்க. அதர்வும் அந்த ஒரு ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கேலிபர்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். அதே மாதிரி இன்னொரு ஹிட்டர் தனிஷ் மலிவார். இந்த மாதிரியான ஏகப்பட்ட பைஸ் மும்பை இந்தியன்ஸ் இந்த மாதிரியான சர்ப்ரைஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் சர்ப்ரைசிங் கிடையாது. க்ரூம் பண்றதுக்காக சில பிளேயர்ஸையும் வாங்கியிருக்காங்க இந்த ஆப்ஷன்ல. ஸோ பார்ப்போம் எப்படி அமைதியான மும்பை இந்தியன்ஸுக்கு. ஸோ அடுத்த டீம் இன்னொரு 3 டீம் இருக்கு ப்ரோ. அடுத்த நம்பர் 8. நம்பர் 8. ஓகே, மும்பை பஞ்சாப் கிங்ஸ் வருஷம் ஆக்ஷன்ல ரொம்ப சைலண்டா இருந்தாங்க. பஞ்சாப் கிங்ஸ் ஒரு பெரிய 7 மணி வரைக்கும் பஞ்சாப் யாருமே எடுக்கல, யாருக்காவது கேட்பாங்களான்ற மாதிரி இருந்துச்சு. கடைசி லாஸ்ட்ல தான் அந்த ஆக்சிடென்ட் பஞ்சாபே வெளியே வந்துச்சு. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு பொசிஷன் ஜான்சனோட பொசிஷன் தான் அவங்க ரீப்ளேஸ் பண்ணணும். இன்னும் அவங்க வச்சிருந்தாங்க மிச்சல் ஓவனை வச்சிருந்தாங்க. கூப்பர் கான்லிய அந்த இடத்துல எடுத்தாங்க. பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆல் ஸ்டேட் அவங்களுடைய ஸ்குவாட் பெரிய அளவுக்கு பார்க்கணும் அப்படின்னா அந்த கூப்பர் கான்லியோட ஒரு பிளேஸ் மட்டும்தான். இவரு ரிக்கி பாண்டிங் ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்க்கு தான் போவாரு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண டைம்ல ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல அவரு சொல்லியிருந்தாரு மைக்கேல் பீவனுடைய ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், ஒரு மைக்கேல் பீவனுக்கு ஈக்குவலான ஒரு பிளேயரா தான் நான் கூப்பர் கான்லியை பாக்குறேன். பிக் பேஷ்லயும் ஒரு 50 அடிச்சிருந்தாரு. அதுக்கு முன்னாடியே சம ஃபார்ம்ல இருக்காரு. சோ ஒரு பெரிய ஐபிஎல் ஸ்டார் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் எப்படி யூஸ் பண்ண போறாங்க. நம்பர் 3ல கூப்பர் கான்லி. நம்பர் 3ன்றத விட மேக்ஸ்வெல் அவர் ரீப்ளேஸ் பண்றாரு. அதுதான் அவர் ஆடின பொசிஷன்ஸ் வந்து நம்ம டெஸ்ட் நம்ம ஓடிஐ சீரீஸ்லயும் பார்த்தா அவர் வந்து அந்த நம்பர் 3 ஆடல, கீழே வந்துதான் அவர் அடிச்சு கொடுத்தாரு. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட பொசிஷன் வந்து அந்த மேக்ஸ்வெல் அப்படியே ஒரு லைக் ரீப்ளேஸ்மெண்டா. அதே மாதிரிதான் அவர் வந்து ஆப்ஷனும் போடுறாரு கூப்பர் கான்லியும். அதுல வந்து அவங்க வந்து கரெக்டா கன்னா பின் பாயிண்டா எடுத்துட்டாங்க. ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா மேக்ஸ்வெல்ல வந்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ற ஒரு கேலிபர்னு கான்லி இருக்கிறாரு அப்படின்றது. அவங்க மத்த இடம்னு அவங்க வந்து ராகுல் சகருக்கு அவங்க போனதெல்லாம் வந்து ஒரு பேக்கப் ஆப்ஷனா தான் நான் பார்ப்பேன். சகலுக்கு பேக்கப்பா ராகுல் சகர் போனாங்க. அந்த மாதிரி அவங்க வேற ட்ரை பண்ணி பார்த்தாங்க. இன்னும் இங்க வந்து ஒரு வந்து இல்ல இங்க வந்து இப்ப நீங்க கூப்பர் கான்லி இப்ப டைரக்டா பிளேயிங் லெவன்ல ஆடுறாரு. அப்புறம் ஒரு நம்பர் 3ல வராம
டவுன் த ஆர்டர் வருவாரு, மேக்ஸ்வெலோடைய பொசிஷன்ல வருவாரு அப்படிங்கும்போது பிளேயிங் லெவன்ஸ் எப்படி அமைய வாய்ப்பு இருக்கு? ஏன்னா ஜாஷ் இங்கிலீஷ் தான் போன டைம் நம்பர் 3ல ஆடினாரு. ஸோ பிளேயிங் லெவன் எந்த மாதிரியான சேஞ்சஸ் இருக்கும்? ஒன்னும் பெரிய சேஞ்சஸ் நான் பார்க்கல. பிரியான்சாரியா இவரு பிரப்சிமரன் சிங் டாப்ல வந்துருவாங்க. ஒன் டவுன் வந்து ஷேயஸ் ஐயர் வந்துருவாரு. ஒரு காலத்துல டெல்லிக்கு அவர் வந்து பண்ட்டுக்கு பண்ட்டு இல்லைன்னா ஷேயாஸ் அந்த மாதிரி ஃப்ளோட்டர்ல இருந்தது. இப்ப ஷேயாஸ் வந்து அந்த ஒரு பொசிஷன் அவர் எடுத்துப்பாரு. நேகல் வதீரா நம்பர் 4 டெசிக்னேட்டா இந்த முறை டாப் ஆர்டர் நேகல் வதீரா ஆர்டர். நேகல் வதீரா நான் 4 கொண்டு வர காரணம் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ். அந்த ஐபிஎல் ஃபைனல்ல இருந்து அவருக்கு வந்து சில நேரம் அவர் பேட்ல படமாட்டுது. அவர் வந்து பினிஷரா ட்ரை பண்ணி அவர் மேல ப்ரெஷர் போறது நம்பர் 4ல வந்து ஆட ஸ்டேபிளைஸ்டா. அப்படி நம்பர் 4 வதீரா போட்டும். 5 வந்து மார்க்கஸ் ஸ்டாயினிஸ். 6ல வந்து சஷாங்க் சிங். இதை நான் ஃப்ளோட்டர் வச்சுக்கிறேன். 6, 7, 5, 6, 7. சூப்பர் கான்லி, சஷாங்க் சிங், மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் 5, 6, 7க்கு அந்த மாதிரி நான் வச்சுப்பேன். 8 வந்து யான்சன். யானு வந்து எனக்கு நம்பர் 8 தான். அவர் அடிக்கிற அடியெல்லாம் பார்க்கும்போது அவர் சில நேரம் ஆப்த ஆர்டரே சில நேரம் ப்ரொமோட் பண்ணலான்ற அளவுக்குலாம் எனக்கு தோணுது. அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டேன். நான் 8ஓட நான் வச்சுப்பேன். ஸோ சவுத் ஆப்பிரிக்காவே 7ல தான் ஆடுறேன். சவுத் ஆப்பிரிக்காவே 7ல தான் ஆடுறாங்க. பட் நமக்கு இங்க இம்பாக்ட் பிளேயர் ஒரு 12 முடிய இருக்கனால we can use அந்த 8 ஒரு பேட்டிங் பொசிஷன் மாதிரி தான் இருக்கும் எல்லா டீமுக்கும் 8ல. ஸோ எஸ், யான்சன் ஒரு பொசிஷன். எனக்கு பஞ்சாப் இந்த மாதிரி ஜேவியர் பார்ட்லெட்டை நம்புவாங்களோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் தோணுது. பார்ட்லெட் வாஸ் குட் இந்த T20 சீரீஸ். ஆஸ்திரேலியா போட்டாருன்றதுக்காக நம்ம இது பண்ணலான்னு ஒரு மாதிரி நல்லா போட்டார். அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த முல்லன்பூர் கண்டிஷன்ஸ். ஆல்சோ இன்னொரு விஷயம் நான் இங்க ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு ரிஸ்கி மூவா இருந்தாலும் ஜேவியர் பார்ட்லெட் இப்போ கூப்பர் கான்லி டீமுக்குள்ள வரும்போது ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, ஒரு ஸ்பின் ஒரு எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு உள்ள வர மாதிரி தோணுதான். ஸ்டாயினிஸுமே ஃபாஸ்ட் பவுலரா ஒரு மீடியம் பேஸரா இருக்கும்போது அந்த பேலன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஒருவேளை அந்த 2 ஓவர் இல்ல ஒரு ஓவர் தள்ளணும் அப்படின்னா கூப்பர் கான்லி ஒரு ஸ்பின்னர் ஒரு ஓவர் வந்து போல் பண்ணலாம் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸ், இல்லைன்னா ஸ்டாயினிஸ் வந்து ஒரு ஓவர் 2 ஓவர் போல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு போயிருவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதனால தான் அந்த பேக்கப் ஆப்ஷன்ஸ் பஞ்சாப் ஃபெர்கியூசன் இருக்காரு. பட் 2 பேருமே கிட்டத்தட்ட எப்படின்னா போல் பண்ணா அன்னைக்கு அவங்களுடைய டேவா இருந்தா விக்கெட்ஸ் வரும், அவங்களே ஒரு மேட்ச் வின்னரா ஆயிடுவாங்க. பட் ஒரு சில டைம் எக்ஸ்பென்சிவா போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இந்த இடத்துல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இந்த ஆப்ஷன்ல தேடுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண டைம்ல எந்த பைஸுமே பண்ணல பஞ்சாப் கிங்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க அந்த பவுலர்ஸ் ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் வச்சு மேட்ச் பண்ணிடுவாங்க, ஸ்டாயினிஸை வச்சோ இல்ல கூப்பர் கான்லி வச்சோ அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். ஜேவியர் பார்ட்லெட் நம்பர் 9. அர்ஷதீப் சிங், வைஷாக் விஜயகுமார் வில் ஸ்டார்ட். வைஷாக் விஜயகுமார் அவங்க ஹையா ட்ரஸ்ட் பண்றாங்க, அதனால அவர் இருப்பாரு. இம்பாக்ட் பிளேயர் நம்ம செகல் தான். செகலோட பர்ஃபார்மன்ஸ் தான் இல்ல எஸ் வைஷாக் விஜயகுமார் ஓகே. பட் ஸ்பின்னிங் கண்டிஷன்ஸ்ல ஐ திங்க் ஹர்ப்ரீத் பிரார் உள்ள வருவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஹர்ப்ரீத் பிரார் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வச்சிருந்தேன். நான் வந்து ஜென்ரலா நான் வைஷாக் விஜயகுமார் இது வந்து ஒரு நியூட்ரல் வென்யூக்குன்னு நம்ம எடுத்துக்கணும்ன்ற மாதிரி நம்ம வச்சுப்போம். நியூட்ரல் வென்யூக்கு வைஷாக் விஜயகுமார் தேவைப்படும் போது அவங்க ஹர்ப்ரீத் பரார் கொண்டு வந்துடும். அவங்க யூஸே பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. ஹர்திக் பரார் ஒரு ஃப்ளோட்டர். வைஷாக் விஜயகுமார் ஒரு 10 கேம் ஆடிட போறாரு, மீதிதான் இவரு ஆடிக்க போறாருன்னும் போது இம்பாக்ட் பிளேயர்ல வர்ற செகல் வந்து போன வருஷம் கடைசி கட்டங்கள்ல தான் விக்கெட் எடுத்தாரு. அது வரைக்கும் ஒரு மாதிரி டல் ஃபேஸ்டா தான் இருந்தார். அது சிஎஸ்கே கேகேஆர்ல தான் நல்லா பண்ணார் அகைன்ஸ்ட் அந்த 2 டீம் கிட்ட தான். இந்த வருஷம் செகல் கிட்ட இருந்து இன்னமும் ஒரு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் நான் எதிர்பார்ப்பேன். ஒரு லீடிங் விக்கெட் டேக்கர் கேலிபர்ல இருக்கிற செகல் போன சீசன் ஒரு மாதிரி அண்டர்வெல்மிங்கா தான் பண்ணாரு. அதை வந்து அவர் பிரேக் பண்ணி வந்தாருன்னா பஞ்சாப் வந்து அவங்க டைட்டில் எடுத்துருவாங்க இந்த சீசன். பார்ப்போம். பஞ்சாப் கிங்ஸ் ஆக்சுவலா போன சீசன்ல பில்ட் ஆன அதே ஸ்குவாடு தான், கூப்பர் கான்லி மட்டும் உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க. பார்ப்போம் பஞ்சாப் கிங்ஸுக்கு எந்த மாதிரியான ஐபிஎல் அமையுது அப்படிங்கிறது. நம்ம இதுக்கு முன்னாடியே பேசின மாதிரி செகண்ட் சீசன் ரன்னர்ஸ் அப்பா அந்த டீம் அடுத்த சீசன்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பிளே ஆஃப் கூட குவாலிஃபை ஆகாமதான் இருந்திருக்காங்க. எஸ், ஃபாலோ ஆயிருக்காங்க. பட் அதை வந்து அந்த ஒரு ஜிங்ஸை பிரேக் பண்றாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து இன்னும் ஒரு 2 டீம் இருக்கு, 1 or 6. ஆக்சுவலா பாத்துட்டீங்கன்னா 2 கடைசியா வந்து ஜாயின் பண்ண 2 டீம் தான் இப்ப கடைசியா 2 டீம் இருக்காங்க. எது வருதுன்னு பார்ப்போம். ஜிடி வராங்க. ஜிடி இவங்களும் பஞ்சாப் கிங்ஸ் மாதிரி தான் ஒரு சைலண்டான ஆப்ஷன்
தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஆல்மோஸ்ட் அவங்களுடைய ஸ்குவாட் கொஞ்சம் ஃபில்டு. பட் ஒரு ட்ரேட் ஒன்று பண்ணாங்க மும்பை இந்தியன்ஸுக்கு. ஷெஃபின் ருதர்ஃபோர்டோடைய அந்த ஒரு பொசிஷன்ல யாரு உள்ள கொண்டு வர போறாங்க, நம்ம டேவிட் மில்லர் திரும்ப ஹோம் கமிங்கா அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் வந்துட்டு இப்போ அதுக்கு பதிலா ஜேசன் ஹோல்டரை டீமுக்கு எடுத்து வந்திருக்காங்க. ஸ்ட்ரைட்டாவே நான் பிளேயிங் 11 எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஜேசன் ஹோல்டரை. ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த டீம் எப்படி இருக்க போகுது? ஆக்சுவலா நம்பர் 4ல இருக்க பிளேயரா ரீப்ளேஸ் பண்றாரு ஜேசன் ஹோல்டர். பட் ஜேசன் ஹோல்டர் அந்த மிடில் ஆர்டர்ல வரமாட்டார், கொஞ்சம் டவுன் த ஆர்டர் வருவாரு. பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது? இந்த ரூதர்ஃபோர்டுடைய ஸ்பாட் எப்படி ஃபில் பண்ண போறாங்க? இன்னொரு கேள்வி என்னன்னா, போன சீசன் அந்த டாப் 3 மட்டும் தான் கிளிக் ஆயிட்டு இருந்துச்சு. அந்த டாப் 3க்கு அப்புறம் உங்களுக்கு லாஸ்ட் வரைக்குமே அந்த டாப் 3 தாண்டி உங்களுக்கு அந்த பேட்டிங் பெருசா வந்ததே கிடையாது. சாலிடா அவங்களே ஒரு 600+ ரன்ஸ் அடிச்சுட்டாங்க, கில், பட்லர் அண்ட் சாய் சுதர்ஷன். இந்த வருஷம் அந்த இடத்துல ஒரு பேக்கப்ஸ் அவங்க தேடல ஆப்ஷன்ல. அதே மாதிரி அங்க ஏகப்பட்ட ஆல்ரவுண்டர்ஸ் பேக்ல கிடக்குறாங்க. ஸோ இந்த ஆர்டர் எப்படி இருக்கும்? ஷெஃபைன் ரூதர்ஃபோர்ட் அந்த மிடில் ஆர்டரை கொஞ்சம் காப்பாத்திட்டு இருந்தாலும் இந்த இப்போ ஜிடிக்கு யாரு காப்பாத்த போறோம்? அந்த மிடில் ஆர்டர்ஸ் எப்படி இருக்க போகுது? அஸ்வின் கையால துப்பாக்கி வாங்கின வாஷிங்டன் சுந்தர் தான் ஜிடியோட மிடில் ஆர்டரை இப்ப காப்பாத்தணும். நம்பர் 4 வாஷிங்டன் சுந்தர் தான் அவங்க போய் ஆகணும். ஸோ ஜிடியோட டாப் ஆர்டர் கில்லு, சாய் சுதர்ஷன், பட்லர். 4 வந்து வாஷிங்டன் சுந்தர், 5 வந்து ஷாருக் கான், 6 வந்து தெவாட்டியா, ஹோல்டர் நம்பர் 7. ஹோல்டர் வந்து ஜிடியோட ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல அவர் இருந்தாரான்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்களுக்கு வந்து இது நல்ல பையன்னு நான் சொல்லுவேன். அவங்களோட ஒரு ஆல்ரவுண்டர் கோட்டால இன்னொரு ஆல்ரவுண்டர் கோட்டாவா சேர்ந்து அவங்களுக்கு இன்னும் பவுலிங் ஆப்ஷனை வந்து அவங்களுக்கு வாஸ்ட் ஆகுது. ஸோ ரஷித் கான் 8ல வந்துருவாரு. சாய் கிஷோர், ரபாடா, சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, இதுதான் ஜிடியோட 12. இப்படி இருக்கும்போது அவங்களோட ஆப்ஷன்ஸ் பார்த்தா ரபாடா, சிராஜ், இவரு கிருஷ்ணா, ஹோல்டர், 4 பேஸ் பவுலிங் ஆப்ஷன் வந்துடும். வாஷிங்டன் சுந்தர், ரஷீத் கான், சாய் கிஷோர் 3 ஸ்பின் ஆப்ஷன்ஸ் வந்துடும். 28 ஓவருக்கு இங்கே சாலிடா கவர்டு. ஆல்சோ ஷாருக் கான் மீடியம் பேஸ் போடுவார், இன்னும் யூஸ் பண்ணது கிடையாது தேவைப்பட்டால். ஆனா பிரச்சனை அங்கதான், ஷாருக் கானோட ரீசன்ட் ஃபார்ம் வந்து ஒரு பெரிய தலைவலியா இருக்குது. அவர் தமிழ்நாட்டுல இருந்து சையத் முஸ்டாக் அலில அவரை டிராப் பண்ணிட்டாங்க. ஒரு இடப்பட்ட இதுல அவர் வந்து வெளியே வந்துட்டாரு. அவரோட ஃபார்ம் வந்து ரொம்ப அவர் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல சுத்தின்னு இருக்கிறாரு அவர் ஷாருக் கான். அதை அவர் வந்து அட்ரஸ் பண்ணி கொண்டு வரலாம், ஜிடிக்கு ஒரு தலைவலி வரும். இல்லைன்னா அவங்க வந்து இங்கதான் அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வருது. அவர் ஷாருக் கான் இல்லைன்னு வைங்களேன், நீங்க வேற ஏதாவது காம்பினேஷன் நீங்க மாத்துற மாதிரியான சிச்சுவேஷன் வரலாம். அர்ஷத் கான் உள்ள இருக்காரு, பட் ஆனா அவர் கீழே வருவாரு. நம்பர் 7 நல்லா அடிப்பாரு. ஹோல்டரை நீங்க அந்த இடத்துக்கு 5க்கு நீங்க போட்டுட்டு தெவாட்டியா, அர்ஷத் கான் நீங்க போய் ஆகணும். லாட் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்துடுற மாதிரி இருக்கும். இப்ப பார்க்கும்போது உங்க லெஃப்ட் ரைட்னு கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஷாருக் கானோட ஃபார்ம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அவங்களுக்கு வேற ரைட் ஹேண்டர்ஸ் கிடையாது. ரைட் ஹேண்டர் இந்தியன் ஸ்லாஸ்ல யாரும் பெருசா கிடையாது. எல்லாம் நீங்க அன்ப்ரூவன் பிளேயர்ஸ், நிஷாந்த் சிந்து அந்த மாதிரி தான் நீங்க கொண்டு போகணும். அது எந்த அளவுக்கு ப்ராப்பரா குமார் குஷாகரா இருக்காருன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் ஹேண்டர் தானே? லெஃப்ட் ஹேண்டர் தான். ஆமா, அவருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான். ஊறப்பட்ட லெஃப்ட் ஹேண்டர் வச்சிருக்காங்க. ஆனாதான் அவங்க லெட் கோ ஆஃப் ரதர்ஃபோர்ட்ல அவங்களுக்கு பெருசா அவங்களுக்கு போனா போட்டும் விட்டுட்டாங்க. ஜிடியை பொறுத்தவரைக்கும் இவங்க 3 பேரும் மறுபடியும் 15 ஓவர் ஆடிதான் கொடுக்கணும். அன்பார்ச்சுனேட்டா ஆடி கொடுக்கலைன்னா ஜிடி கஷ்டப்படுவாங்க. கரண்ட் ஃபார்ம் வந்து இப்ப ஜிடிக்கு தலைவலி. கில், சாய் சுதர்ஷன் 2 பேருமே ஒரு மாதிரி மிக்ஸ்டா தான் இருக்கிறாங்க. கில் மோசமா இருக்கிறாரு. இன்னொருத்தர் இருக்காரு, இல்ல இன்னொருத்தர் ஸ்கேம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரஷீத் கான் அவருமே இப்போ வந்து ஃபார்ம்ல இல்ல. அவர் இப்போ எமிரேட்ஸுக்கு ஆடிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு 10 நிமிஷம் போட்டு பிரிச்சு எடுத்துட்டாரு. போன சீசனுமே அவருக்கு பெருசா விக்கெட்ஸ் கிடைக்கல, எக்கனாமிக்கலாவும் இல்ல. ரஷீத் கானுடைய ஃபார்முமே அவங்களுக்கு வந்து ஒரு கன்சர்ன் தான். ஜிடிக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா, இந்த சீசன் இவங்க ஸ்டார் பிளேயர்ஸ் தான், பட் இவங்க பெர்ஃபார்ம் பண்ணாதான் டீம் பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகும், ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்க பட்லர்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. அவரு விளையாண்டே ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அவருமே இருக்காரு. அவரு ஐபிஎல்ல வந்து அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் அவருக்கு தெரியும், அடிச்சிருவாரு. அப்படிங்கும் போது இந்த டாப் 3 ஃபெயில் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? வாஷிங்டன் சுந்தர் தான் எப்படி சொல்றது காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அவர் மட்டும் தான் இப்ப ஃபார்ம்ல இருக்காரு. ஷாருக் கான் நீங்க சொன்ன மாதிரி ஃபார்ம்ல இல்ல, ரஷீத் கான் ஃபார்ம்ல இல்ல, ராகுல் திவாட்டியா வந்து இப்போ குஜராத் டைட்டன்ஸ்ல ஒரு
பெருசா பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்ததே இல்ல. ஆக்சுவலா ஸ்குவாட்ல இருக்காரு, தேவைப்பட்ட டைம்ல அடிச்சு 2 தராரு. வருஷமா பட் காணோம். 2 வருஷமா எஸ், ஏதோ அவர் எங்க இல்ல இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆகிற ஒரு ஸ்டேஜ்ல இருந்த ஒரு ராகுல் திவாட்டியா ஜிடிக்கு போனதுக்கு அப்புறம் பிளேயிங் லெவல்ல கண்டினியூஸா இருக்காரு. பட் அவர் எங்கயா சும்மா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா ஏகப்பட்ட ஆல்ரவுண்டர்ஸ் பேக்ல வச்சிருக்காங்க. நீங்க ஜெயந்த் யாதவ் மாதிரியான பிளேயர் எல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க. அவங்கள கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்ப்போம் ஜிடி வந்து என்ன பண்றாங்க, இந்த மாதிரியான ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல வராங்க அப்படின்னு. ஏகப்பட்ட ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் இஷாந்த் சர்மாவையும் வச்சிருக்காரு. பாப்போம், அவருமே வந்து இம்பாக்ட் பிளேயரா எடுத்துட்டு வர்றதுக்கான அசோக் வாய்ப்பு. சர்மா கன்சிஸ்டண்டா எஸ், 140 மேல இஷாந்த் போட்டுட்டு சர்மா. இருக்க அசோக் சர்மா அவர் புது இன்க்ளூஷன். இஷாந்த் சர்மா போல அவர் ஒரு 2 மேட்ச்ல உள்ள கொண்டு வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ஜிடி. அதுல நான் ட்ரஸ்ட் பண்றேன். நெகரா அந்த வேலை பார்ப்பாரு. இந்த வாரம் இஷாந்துக்கு வர சான்ஸா அசோக் சர்மா எடுக்கிற வாய்ப்புகள் இருக்கு. பார்ப்போம் அப்ப ஜிடியோட இருந்தாலும் நிலைமை எப்படி போகுதுன்னு. இல்ல இருந்தாலும் பழைய டீம்மேட் இஷாந்த் சர்மாக்கு ஒரு 2 மேட்சஸ் வாய்ப்பு தருவேன் அப்படிங்கிற மாதிரி நான் உமேஷ் யாதவுக்கு போவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணினேன். பட் பாவம் அவரு ஆக்சிலேட்டர் செட்ல கூட வரல, ஆப்ஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாரு. ஸோ ஜோக்ஸ் அபார்ட், குயிக்கா போயிடலாம். அடுத்த டீம் இன்னும் ஒரு டீம் தான் இருக்கு, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். போன வருஷம் ஒரு எப்படி சொல்றது 27 கோடி ரிஷப் பண்ட்ல போட்டுட்டு ஓவர்சீஸ் ஸ்லாட் கூட ஃபில் பண்ணாம இருந்தாங்க. பட் இந்த வருஷம் கொஞ்சம் பிரில்லியண்டா ஆப்ஷன் பண்ண மாதிரி நான் பாக்குறேன். ஸோ பிளேயிங் லெவல் வந்து போயிருவோம். டாப் 3 ஃபுல்லா ஓவர்சீஸ் ஸ்லாட் கவர் ஆயிரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். எய்டன் மார்க்ரம், மிச்சல் மார்ஷ் அண்ட் நிக்கோலஸ் பூரன். இன்னொரு ஓவர்சீஸ் ஸ்லாட்டை எங்க யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வி. நம்பர் 4ல ரிஷப் பண்ட் வருவாரு. மிடில் ஆர்டர்ஸ் ஆயுஷ் பதோனி, அப்துல் சமாத், ஷபாஸ் அகமத், அர்ஷித் குல்கர்னியும் இருக்காரு. ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் இதுலயே அவங்களுக்கு ஒரு ஆயுஷ் பதோனி ஓரளவுக்கு ஸ்பின் போடுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஷபாஸ் அகமது ஒரு ஸ்பின் ஆப்ஷன் யூஸ் பண்ணிப்பாங்க. திக்வேஷ் ஷாத்தி ஒரு ஸ்பின்னர். 3 ஃபாஸ்ட் போலர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா முகமது ஷமி யூஸ் பண்ணுவாங்க, மயங்க் யாதவ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஓவர்சீஸ் காம்பினேஷன் தான் நமக்கு பார்க்கணும். ஃபாஸ்ட் போலிங் தேவைப்படுற இடத்துல ஆண்ட்ரிட் காட்கியா வருவாரு, ஸ்பின் தேவைப்படுற இடத்துல வனிந்து அசரங்கா வருவாருன்னு என்னோட எக்ஸ்பெக்டேஷன். இது போக அர்ஜுன் டெண்டுல்கர் இருக்காரு, மணிமாறன் சித்தார்த் இருக்காரு, ஆவேஷ் கான், இந்த மாதிரியான சில பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? எல்எஸ்ஜி கொஞ்சம் பிரில்லியண்டா பண்ண மாதிரி தெரியுதா, இல்ல திரும்பவும் அந்த ஒரு ஆவரேஜான ஆப்ஷன் போன சீசன் மாதிரியே இருக்க மாதிரி ஃபீல் பண்றீங்களா? ஒன்னும் பெரிய அளவுக்குலாம் அவங்க எல்எஸ்சி ஒன்றும் பண்ணல. அதுதான் என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சொல்லுவேன். அவங்க வந்து நார்க்கியா எடுத்திருக்கிறாங்க, மயங்க் யாதவ் எடுத்திருக்கிற டீம்ல இருக்கிற 2 பேருமே பக்கா இன்ஜுரி ப்ரோன் ஆளுங்க. யார் இன்ஜுரி ஆவான்றது தெரியல. யாராவது ஒருத்தர் இன்ஜுரி ஆனா பரவாயில்ல, 2 பேருமே இன்ஜுரி ஆயிட்டா எல்எஸ்சிக்கு தான் தலைவலி. மோஷின் கானை நம்ம விட்டோம். மோஷின் கான் அந்த 22க்கு அப்புறம் ஒரு பவுலிங் போட்டு நான் பார்க்கவே இல்லை. அவர் டீம்ல வந்து நான் சுத்தமா அவரை பார்க்கல எல்எஸ்சியில. இந்த மாதிரி 3 இன்ஜுரி சர்க்கியூட்ல இருக்கிற பிளேயர்ஸை வச்சுதான் இதுல கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் இதுல அந்த பவுலிங் அந்த டவுன் த ஆர்டர் நீங்க பாத்துட்டீங்கன்னா டாப் 7 விட்டுருங்க. டவுன் த ஆர்டர் நீங்க பாத்துட்டீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஆண்ட்ரிட் காட்கியா ஒரு இன்ஜுரி ப்ரோன், மயங்க் யாதவ் ஒரு இன்ஜுரி ப்ரோன், முகமது ஷமி கொஞ்சம் வயசாயிருச்சு, அவருமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இந்த இன்ஜுரி ப்ரோன் அந்த மாதிரி தான் இருக்காரு. அர்ஜுன் டெண்டுல்கர் இருக்காரு, அவருமே சொல்ல போனா ஒரு இன்ஜுரி ப்ரோன் தான். அது போக திக்வேஷ் ராத்தி எப்ப ஃபைன் வாங்கிட்டு எப்ப வெளியே போவார்னே தெரியாது. ஃபைன் ப்ரோன். அது போக இன்னொருத்தர் வரவே மாட்டாரு, வனிந்து அசரங்கா. அதுமே ஒரு டிராபேக் தான். இந்த மாதிரி கம்மி காசுல அவர் வரமாட்டாரு வனிந்து அசரங்கா. இந்த தடவை அந்த பிரச்சனை கிடையாது. நான் வரமாட்டேன்னா 2 வருஷம் பேன் அந்தப்பா, அதுக்காகவே ஒரு உள்ள தலையை காட்டி ஆகணும். இந்த மாதிரி இந்த டீமே ஒரு தினசா இருக்கு. பவுலிங் யூனிட்டே பாத்துட்டீங்கன்னா பவுலிங் யூனிட்டா இல்ல ஹாஸ்பிட்டல் வார்டா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்க போகுது. ஆனா இன்ஜுரி இல்லாம இருந்துச்சுன்னா அந்த பிளேயர்ஸ் எல்லாம் விளையாண்டுருவாங்க, சூப்பரா விளையாடுற சொல்ல. இது 2 சைடு. எல்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இன்ஜுரி இல்லைன்னா டாப்பு டக்கரு ஷார்ப்பு லுக்கருன்ற மாதிரி போகும். இன்ஜுரி மட்டும் இருந்துச்சுன்னா எங்கடா இன்ஜினை காணுன்ற மாதிரி, எங்கடா பவுலிங் யூனிட்டை காணுன்ற மாதிரி இருக்கும். போன சீசன் இப்படிதான் அடி வாங்கினாங்க, ஷர்துல் தாக்கூர் உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. அப்ப அதுதான் இந்த வருஷமும் அதே மாதிரி தான். அர்ஜுன் டெண்டுல்கர் மும்பைல இருந்து ட்ரேட் பண்ணாங்க, இப்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். அவர் எப்ப இன்ஜுரி ஆவாருன்னு தெரியாது. அவருமே மும்பை இந்தியன்ஸ்ல பெஞ்ச்ல இருக்கும்போதே ஒரு சீசன் இன்ஜுரி ஆயிட்டு போய் தான் சிமர்ஜித் சிங் உள்ள வந்தாரு ஒரு சீசன் நினைக்கிறேன். அந்த மாதிரி இந்த டீமே ஒரு இன்ஜுரி ப்ரோன்ல தான் சிக்க போகுது. இன்னொருத்தர் நீங்க சொன்ன மாதிரி ஃபைன் ப்ரோன் அவர் வேற ஒருத்தர் இருக்காரு, திக்வேஷ் ராத்தி. அவரை வச்சுட்டு விளையாடுறது கத்தி மேல் நடக்கிறதுக்கு சமம் தான். ஸோ பார்ப்போம் கோயின்கா என்ன பண்ண போறாரு இந்த டீம் வச்சுட்டு அப்படிங்கறது
நான் ரொம்ப எனக்கு இதுல பாக்குறதுக்கு வந்து ரொம்ப பண்ட்டை வந்து எக்ஸைட்டட். இவங்க ஒன் டவுனுக்கு தான் இறக்கி ஆகணும். பண்ட்டை வந்து போன வருஷம் அந்த ஒரு செஞ்சுரி வச்சாருல, வேற வழி இந்த பண்ட்டை தான் நீங்க அவர்கிட்ட இருந்து நீங்க வந்து எப்படியாவது நீங்க ரன்ஸ் எடுக்க பார்க்கணும். இல்லைன்னா கஷ்டம். இவங்க 8 கோடி ஜாஸ் இங்கிலீஷ் கொடுத்து எடுத்திருக்கிறாங்க இப்ப. அதை என்ன சொல்றது? அவர் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டா அடுத்த நீங்க அதுக்கு தான் வரேன். பாக்குறீங்க சரி. இத மாதிரி ஒருத்தவர் தான் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டா பாத்து எடுக்கிறேன்னு ஒருத்தர் புண்பட்டாரு. அந்த ஆக்ஷன் மொத்தமா கெட்டு புடிச்சவராச்சு அந்த டீமுக்கு அந்த 3 வருஷம். அது பட்டும் சில பேர் திருந்த மாட்டாங்கன்றாங்க. கொனேக்காவும் மாட்டிக்கினாரு. இல்ல நிறைய பேரோட மைண்ட் வாய்ஸ் உனக்கு ஆகணும்டா அப்படிங்கிற மாதிரி கோயங்காக்கு போன சீசன் உனக்கு ரிஷப் பண்ணிட்டு மாதிரி ஆளுங்க தான் சரி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி வனிதாசரங்கா அதே மாதிரி திக்னேஷ் ராத்தி எல்லாமே ஒரு தினசான கேஸுக்கு தான். ஸோ பார்ப்போம். இந்த டீம் வந்து ரிஷப் பண்ணிட்டு எப்படி சமாளிக்கிறாரு அப்படிங்கிறது தெரியல. ஓனர் கோயிங்கா இந்த டீம் வச்சு எப்படி சமாளிக்க போறாரு அப்படிங்கிறது தான் நான் வந்து ஆவலா காத்துட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம் என்ன பண்றாங்க இந்த டீமை வச்சுட்டு அப்படின்னு. ஸோ ஓவரால் ஸோ ஓகே, இது போறதுக்கு முன்னாடி ஃபினிஷ் பண்றதுக்கு முன்னாடி டாப் 4 இந்த ஸ்குவாடை பேஸ் பண்ணி டாப் 4 எந்த டீம் வர போறாங்க? டாப் 4ல ஃபினிஷ் பண்ண பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய. அதை நான் சொல்லல. ஐபிஎல் இந்த டோர்னமெண்ட் வந்து இப்ப இருக்கிற டீம் பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சதை பார்த்தா எல்லா டீமுமே ஈக்குவலா தான் இருக்குது. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா டீமுமே சரிசமமான சான்சஸ் இருக்குது. இது சிமிலரா சொல்லணும்னா ஒரு பிரீமியர் லீக் லலிகா அளவுக்கு அந்த குவாலிட்டி ஏறி போச்சு. அதனால ஸ்டார்ட்டை வச்சு எந்த டீம் அந்த ஸ்டார்ட்டை யூட்டிலைஸ் பண்ணி நல்லா கொண்டு போகுதோ, எந்த டீம் மொமெண்டம் கிராப் பண்ணி எடுக்குதோ அந்த டீம் தான் ஜெயிக்கும். இதுல டாப் 4 டாப் இதுன்றதெல்லாம் நம்ம சொல்ல தேவையில்லை. இந்த ஆக்ஷனோட ஹைலைட்ஸ் நம்ம பேசிடுவோமே. இந்த ஆக்ஷனோட ஹைலைட்ஸ், ஆக்ஷன் டைனமிக்ஸ் எந்த அளவுக்கு எவால்வ் ஆகிருக்குன்னு. இது வரைக்கும் நடந்த மினி ஆக்ஷன்ல எப்பயுமே அந்த ஃபாரின் பிளேயர்ஸ் மேலதான் அதிக காசை கொட்டுவாங்க. இந்த முறை ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து தேவைப்பட்டா மட்டும்தான் எடுத்தாங்க. லிவிங்ஸ்டன் கூட எஸ்ஆர்எச் வந்து வேற வழி இல்லை, டெஸ்பரேட் பைன்றதுனால தான் எடுத்தாங்க. இந்த ஒரு மினி ஆக்ஷன் நமக்கு சொல்ற பாடம் என்னன்னா, எனக்கு இந்தியன் கோர் தான் முக்கியம். எனக்கு எதிர்காலத்துல 10 வருஷத்துக்கு இந்த பிளேயர் எனக்காக இன்னும் உழைச்சி கொடுப்பான்னு நான் நம்புறேன்னா, நான் அந்த பிளேயருக்கு நான் போறேன். நான் வந்து நீ ஒரு மேட்ச் நீ பிபிஎல் அடிக்கிற, ஒரு மேட்ச் நீ SA20 அடிக்கிற, ஒரு மேட்ச் நீ வந்து ரிட்டர்னிட்டி பெஸ்ட் அடிக்கிற, உன்னை அதை நம்பி நான் ஒரு மேட்ச் நீ இந்தியா அகேன்ஸ்டா அடிக்கிற, அதை நம்பி நான் உன்னை எடுக்க போறதா இல்லை. எனக்கு முஸ்டக் அலி டிராஃபில நல்லா அடிச்சு கொடுக்குற பிளேயரா, எனக்கு வந்து பிளிஸ்டிங் சைக்கிரட்ல அடிச்சு கொடுக்குற பிளேயரா, அந்த மாதிரி எனக்கான பிளேயர்ஸுக்கு தான் நான் இனிமே நான் முக்கியத்துவம் தருவேன். எல்லா டீம்ஸும் முன்னெடுத்து இனிஷியேட்டிவ் போயிருக்காங்க. ஆல்சோ ஸ்குவாட் டெப்த்தோட இம்பார்ட்டன்ஸை எல்லா டீமும் புரிஞ்சிருக்கிறாங்க. முதல் முறையா ஐபிஎல்லோட ஆப்ஷன்ல எல்லா டீமுமே 25 பிளேயரை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் 250 பிளேயர்ஸ். அதுல முக்கியமான விஷயம், ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணல. ஓவர்சீஸ் ஸ்லாட் எனக்கு தேவையில்லை, இந்தியன் ஸ்லாட் வச்சு நான் போய்க்கிறேன். அந்த இந்தியன் கோருக்கு அவங்க ரெஸ்பெக்ட் பண்றாங்க. அதுக்கு மிகப்பெரிய வாழ்த்து. அப்பதான் இந்த லீக் வந்து பெருசாகும். இன்னும் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா நம்ம போக போக உங்களுக்கு வந்து 4 ஓவர்சீஸ் ஸ்லாட்ல வந்து ஒரு சில டீம்ஸ் 3 ஸ்லாட்டை தான் யூஸ் பண்ணி இம்பாக்ட் பிளேயர் கூட இந்தியன் பிளேயர் கொண்டு வர்ற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நான் என்னோட ஒரு பெரிய ஆசை என்னன்னா, இந்த 2026ல 2 அன்கேப்டு பிளேயர்ஸாவது டெபியூட் ஆகிடும். ஒரு டீமுக்கு 2ல இருந்து 3 அன்கேப் பிளேயர் டெபியூட் ஆகி அவங்க ரெகுலர் ஸ்டார்டர்ஸா வர்ற மாதிரி அவங்க டீமுக்குள்ள அவங்க டெவலப் ஆகணும். அதுதான் என்னோட ஒரு ஆசை. அது மாதிரி போனா இந்த லீக் நல்லா இருக்கும். இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கும் அது ஒரு நல்ல வளர்ச்சியா இருக்கும். உங்களோட தாட்ஸ் ஏதாவது ரிகார்டிங் திஸ்? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி தான். ஆக்சுவலா இந்த வருஷம் ஐபிஎல் ஆக்ஷன்ல எல்லா டீமோடைய ஸ்கவுட்ஸும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா எல்லா லீக்ஸ்ல இருந்தும் பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் டு ஆல் ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷன். நீங்க வந்து அவ்வளோ இனிஷியேட்டிவ் எடுத்து எல்லா ஸ்டேட்லயுமே இப்ப லீக் இருக்கு. ஐபிஎல் மாதிரி ஒரு பிரான்ச்சைசி லீக் எல்லா இடத்துலயுமே இருக்கு. நீங்க வருஷம் ஃபுல்லா பார்க்கலாம். மகாராஷ்டிரா பிரீமியர் லீக் நடக்குது, T20 மும்பை நடக்குது, டெல்லி பிரீமியர் லீக் நடக்குது, பெங்கால் லீக் நடக்குது, பஞ்சாப்ல லீக் நடக்குது, பாண்டிச்சேரியில கூட பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் நடக்குது. அது அங்க வந்து ஒரு சில ப்ராப்ளம் இருந்தாலும் அதுலயும் சில பிளேயர்ஸ் ஆடுறாங்க, அதுலயும் சில பிளேயர்ஸ் இருந்து அங்கிருந்து வராங்க. ஸோ எல்லா டீம்ல இருந்துமே பிளேயர்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன். ஸோ பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது. ஸோ இது வரைக்கும் இவ்வளவு பெரிய வீடியோஸ் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு எங்களுடைய நன்றிகள். படைக்கம் சீரீஸ்ல அடுத்த சில வீடியோஸ்ல இதை பத்தி விரிவா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது கீகா அண்ட் SPD ப்ரோ. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.